ஆன்மீக அன்பர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். நல்லா இருக்கீங்களா? குரோதி வருடம் முடிந்து விசுவாவசு ஆண்டு தொடங்க போகிறது. இந்த தமிழ் புத்தாண்டுக்கான 12 ராசிகளுக்குரிய பலாபலன்களை கூறப்போகிறேன். நீங்கள் முழுமையாக கேளுங்கள். உங்கள் ராசிக்கு மட்டும் பார்க்காமல் உங்கள் குடும்பத்தில் உள்ளவர்களுக்கும் தெரிந்து ஆலயத்திற்கு சென்று சொல்லப்படக்கூடிய பரிகாரத்தை செய்யுங்கள். பலமாக இருங்கள், நலமாக இருங்கள், மகிழ்வுடன் இருங்கள். நல்ல முறையில் இந்த ஆண்டு உங்களுக்கு வெற்றிகரமாக அமையும். என்ன அன்பர்களே, ராசி பலன்களுக்கு செல்லலாமா? மேஷராசி அன்பர்களே, இந்த ஆண்டு பெயர் விசுவாவசு ஆண்டு. புத்தாண்டு, தமிழ் புத்தாண்டு பிறக்க போகிறது. உங்களுக்கு உரிய பலன்களை தெரிந்து கொள்ளலாம். காரணம், இந்த ஆண்டு 2 கிரகங்கள் பெயர்ச்சியாக உள்ளன. இந்த பெயர்ச்சிகள் மூலமாக உங்கள் ராசிக்கு என்னென்ன நன்மைகள், தீமைகள் போன்ற பலன்களை தெரிந்து கொள்ளலாம். இப்போது உங்கள் ராசிக்கு உரிய குரு பெயர்ச்சிக்கான பலன்களை முதலில் கூறுகிறேன். குரு பெயர்ச்சி ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். இது உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துக்கு குரு வரார். குரு இருக்கும் இடத்தில் இருந்து பார்க்கும் இடத்திற்கு பார்வைக்கு பலம் ஜாஸ்தி பொதுவாகவே. அப்போ குரு பார்க்க கோடி தோஷ நிவர்த்தி என்று கேள்விப்பட்டிருக்கிறோம். அப்போ உங்க ராசிக்கு முதலில் குரு பார்க்கக்கூடிய 5ஆம் இடம் பார்த்தீங்கன்னா ராசிக்கு 7ஆம் இடம். அப்ப 7ஆம் இடம் என்றது சமுதாய தொடர்பு, நட்பு வகையில இருக்கக்கூடிய உறவுகள் மேன்மைப்படக்கூடிய அமைப்பு. அது மட்டும் இல்லாமல் 9ஆம் பார்வையாக ராசிக்கு 9ஆம் இடத்தை பார்வை செலுத்துவது மேஷ ராசிக்கு என்ன பலன் என்றால், தந்தை வழி ஆசீர்வாதங்களும் முன்னோர்கள் வழி ஆசீர்வாதங்களும் நம்மளுக்கு நல்ல முறையில் துணை நிற்கக்கூடிய காலமாக இந்த ஆண்டு உங்களுக்கு குரு பலன் கொடுக்க போகிறார். இதுல என்ன ஒரு விசேஷம்னா, மேஷராசிக்கு ஒவ்வொருத்தருக்கும் அவர்கள் வயதுக்கு தகுந்த மாதிரி தசாபுக்திகள் நடக்கும் இல்லையா? உதாரணமாக ஒருத்தருக்கு இப்போ சுக்கிரதசை நடக்குது என்றால், குரு இப்ப 12 ஆண்டுகளுக்கு பிறகு மேஷத்திலிருந்து 5ஆம் பார்வையாக துலாம் ராசியை பார்க்கிறார். துலாம் ராசி சுக்கிரனுடைய வீடு. அப்ப குரு பார்க்கும் பார்வையில் இருக்கும் தசை ஒருத்தருக்கு நடந்தால் மிகப்பெரிய அமைப்பு, மிகப்பெரிய கோட்டீஸ்வர யோகம். அனைத்து விதமான விஷயங்களும் மிக சுலபமாக நடக்கும். மேஷராசிக்கு ராசியில் அஸ்வினி நட்சத்திரம், பரணி, கார்த்திகை 1ஆம் பாதம் வரைக்கும் நட்சத்திரங்கள் உள்ளது. அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் ஞாயிற்றுக்கிழமை தோறும் சிவ வழிபாடு செய்வது மிகுந்த பலன்களை தரும். அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா பரணி. பரணி நட்சத்திரக்காரர்கள் சோமவாரம் என்று சொல்லப்படக்கூடிய திங்கட்கிழமை சிவ வழிபாடும் குருமார்களுடைய வழிபாடும் உபதேசங்களும் பின்பற்றுவது இவர்களுக்கு நிறைய தெளிவு ஏற்படும். ஏன் தெளிவு ஏற்படும்னா, ஒரு விஷயத்தை முடிக்கும் போது நம்மளுக்கு தெளிவான ஒரு மனநிலையிலே அத்தனை விதமான லாபங்களும் நம்மளுக்கு சேரும். இது இந்த மேஷராசி குருவின் பார்வையால் தங்களுடைய எண்ணங்கள் மேலோங்கி செயல்கள் சிறப்பாக வருவதற்கு ஆசிகளாக அமைய போகிறது. மேலும் அடுத்தது குரு பகவானுக்கு இப்ப 5ஆம் பார்வையை பார்த்தோம், 7ஆம் பார்வையை பார்த்தோம், 9ஆம் பார்வையை பார்க்கிறோம். அந்த 9ஆம் பார்வைன்றது பாத்தீங்கன்னா ராசிக்கு 10ஆம் இடத்துக்கு குருவின் பார்வை செலுத்துகிறார். 10ஆம் இடம் என்பது கர்மஸ்தானம். கர்மஸ்தானம் என்பது ஒருத்தருடைய தொழில் கர்மாவா இருக்கலாம், அவருடைய தனிப்பட்ட முறையில் இருக்கக்கூடிய அபிலாஷைகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கலாம். அது எல்லாமே இவர்களுக்கு இந்த ஆண்டுகள் நல்ல முறையிலே பலன் கொடுக்கக்கூடிய ஆசிகளாக அமைய போகிறது. இது குருனுடைய 3 குரு பார்வைகள் 5, 7, 9 என்று சொல்லக்கூடிய இடத்தின் ராசிகளுக்கான பலன்களை பார்த்தோம். இது பொதுவான பலன்களாக நாம் எடுத்துக்கொள்ளலாம். தங்களுடைய ஜாதகத்தில் போன பிறவியில் ஏற்பட்ட கிரக பலன்கள் தகுந்த மாதிரி குரு பலன்களுடைய பலன்கள் அதிகமாகும். அடுத்தது ராகு கேது பெயர்ச்சி. ராசிக்கு ராகு 11ஆம் இடத்திற்கும் ராசிக்கு 5ஆம் இடத்துக்கும் கேது பகவான் வருகிறார். இதுல என்ன ஒரு பெரிய சிறப்பு என்றால், சித்திரை மாதத்தில் சூரியன் உச்சமாகக்கூடிய மாதமே மேஷராசி தான். அதே மாதிரி இந்த கேது சூரியன் வீட்டுக்கு வர கேது நம்மளுக்கு ஆன்மீகம் சம்பந்தமான விஷயங்கள், அது மட்டும் இல்லாமல் இதுவரைக்கும் நம்மளுடைய எதிர்கால நன்மைக்கு தடையாக உள்ள விஷயங்கள் நம்மிடம் இருந்து விலகி செல்வதற்கான ஆசைகள் ஆன்மாவில் இருந்து கேது கொடுக்க போகிறார். ராகு பகவான் வெளிநாட்டு தொடர்புடைய வாய்ப்புகளும், எலக்ட்ரானிக் சம்பந்தமான தொழில் வர்த்தகம் போன்ற நல்ல முறையிலே உள்ளவர்களுக்கு கடந்த பல ஆண்டுகளாகவே ஒரு நல்ல முறையில் நம்ம மேலோங்கி வரக்கூடிய காலங்கள் இல்லை என்ற காலங்கள் நிறைய பேருக்கு உள்ளது. அது அத்தனையும் இனிமேல் நல்ல முறையில ஓங்கி வரக்கூடிய காலங்கள் உண்டு. அப்போ சரி, நம்ம எஃபர்ட் நிறைய போட்டிருப்போம், லாபங்கள் கம்மியா இருந்திருக்கும். ஆனா இந்த ராகு பாத்தீங்கன்னா எஃபெக்ட் கம்மியா இருக்கும், லாபங்கள் அதிகமா இருக்கும். 1 ரூபாய் போட்டு 10 ரூபாய் சம்பாதிக்கிற மாதிரி. ஆனா இதுக்கு முன்னாடி என்ன பண்ணிருப்போம், நம்ம 100 ரூபாய் சம்பாதிக்கிறது 1000 ரூபாய் போட்டிருப்போம்.
இது எல்லாமே இவங்களுக்கு மாறப்போகிறது. மேஷராசி அன்பர்களுக்கு குருவினுடைய 5ஆம் பார்வை பலனை தெரிஞ்சுக்கலாம். மேஷராசிக்கு குரு பகவான் 5ஆம் இடம் பார்வை விடக்கூடிய இடம் ராசிக்கு 7ஆம் இடம். 7ஆம் இடம் என்றது கலத்திரஸ்தானம். கலத்திரஸ்தானம் கணவன் மனைவி நட்பு. அப்போ திருமணம் ஆகாத உள்ளவர்களுக்கு இது நாள் வரைக்கும் கடந்த சில ஆண்டுகளாகவே அவங்களுக்கு திருமணம் தசாபுக்திகள் வந்திருந்தாலும் குருவின் பார்வை இல்லாததால் திருமணம் கைகூடவில்லை. இந்த ஆண்டுகள் கண்டிப்பாக அவர்களுக்கு திருமணம் சம்பந்தமான விஷயங்கள் கைகூடும். இது ஒரு நல்ல திருமண முயற்சி உள்ளவர்களுக்கு இந்த குரு பலன் கொடுக்க போறாங்க. அதே மாதிரி ஏற்கனவே திருமணம் ஆவணர்களுக்கு என்ன பலன் தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அப்போ திருமணம் ஆவணம் அப்புறம் அதுக்கு அடுத்த நிகழ்ச்சி என்னதுங்க எல்லாம் எதிர்பார்ப்பாங்க, குழந்தை பாக்கியம். அப்ப குரு யாரு? புத்திரக்காரகன் இல்லைங்களா? அப்ப குரு 7ஆம் இடத்தை பாக்குறாரு. 7ஆம் இடம் என்பது யாரு? மனைவி. அப்ப மனைவி மூலமா தான் குழந்தை உருவாகும். அப்ப குரு பார்வை மூலமா அந்த குடும்பத்திற்கு சந்ததி விருத்திக்கான ஆசீர்வாதம் அமோகமாக இந்த ஆண்டுகள் உள்ளது. காரணம் சுக்கிரன் வீட்டுக்கு குரு. சுக்கிரன் பெண் கிரகம். பெண்கள் மகிழ்ந்து அதன் மூலமாக சந்தான விருத்திக்கான காலம் இந்த ஆண்டு உண்டு மேஷராசி அன்பர்களுக்கு. அடுத்தது குருக்கு இன்னொரு பார்வை இருக்கு. என்ன? 5, 7, 9 இல்லைங்களா? அப்போ ஜாதக பிரகாரம் குரு பகவானுக்கு 7ஆம் பார்வையா தனுசு ராசியை சொந்த வீட்டை பாக்குறாருங்க. அதான் ரொம்ப முக்கியம். அதாவது நம்ம எங்க போய் வெளியே சம்பாதிச்சாலும் நம்மளுடைய சொந்த வீட்டுக்கு நம்ம சில விஷயங்கள் அனுகூலம் பண்ணுவோம் இல்லைங்களா? அந்த மாதிரி 12 ஆண்டுகளுக்கு பிறகு மேஷ ராசிக்கு மிதுனத்திலிருந்து குரு தன்னுடைய சொந்த வீட்டை பார்க்கிறார். அந்த சொந்த வீடு என்பது ராசிக்கு 9ஆம் இடம். 9ஆம் இடம் என்பது பாக்கியஸ்தானம். அப்போ தொழில் பாக்கியம், குழந்தை பாக்கியம், பண பாக்கியம், எவ்வளோ விஷயங்கள் நம்ம சொல்லலாம். அத்தனை விதமான கர்மம் இல்லாத நல்ல முறையில் வரக்கூடிய பலன்கள் எல்லாமே குருவினுடைய இல்லம் சொல்லக்கூடிய தனுசு ராசி. அப்போ இந்த இடத்திற்கு மேஷ ராசிக்கு தந்தை மூலமாக வரக்கூடிய மூதாதையர் சொத்துக்கள் இதுவரைக்கும் வராத இருந்தாலும் அவர்களுக்கு இந்த ஆண்டுகள் வளம் சேர்க்கும். இப்ப இன்னைக்கு எல்லாருமே பாத்தீங்கன்னா இன்னைக்கு யோகா, தியானம் போன்ற நல்ல விஷயங்களை நோக்கி மனித மனம் சென்று கொண்டிருக்கிறது. அப்போ அதுக்கு என்ன பண்றோம் எல்லாம் ஒரு நல்ல ஒரு குரு தேடுப்பா. யாருப்பா ஒரு குரு? அப்போ அந்த குருன்றவர் யாரு? தெளிவு கொடுக்கக்கூடியவர். அப்போ மேஷராசிக்கு 9ஆம் இடத்துக்கு குரு பார்வை இருக்கிறதுனால ஆன்மீகம் சம்பந்தமான விஷயங்களுக்கு செல்வதற்கு நல்ல குரு உபதேசம், தீட்சை சொல்லக்கூடிய ஒரு நல்ல அனுகூலமான ஆண்டுகள் அமைய போகிறது. இந்த ஆண்டுகள் தெய்வ சிந்தனைக்கும் தெய்வத்தை பற்றி தெரிந்து கொள்வதற்கும் குரு பகவானுடைய கருணை மேஷராசிக்கு பரிபூர்ணமாக உள்ளது. அடுத்தது 9ஆம் பார்வை இல்லைங்களா? இப்ப 5ஆம் பார்வையை பார்த்தோம், 7ஆம் பார்வையை பார்த்துட்டோம். அப்போ 9ஆம் பார்வையை பாத்தீங்கன்னா மேஷராசிக்கு 11ஆம் இடம் லாபஸ்தானத்துக்கு குரு பார்க்கிறாரு. அப்ப எந்த காரியங்கள் பண்ணாலும் ஒரு ரிசல்ட் வரும் இல்லைங்களா? அந்த ரிசல்ட் இன்பம் துன்பம் ரெண்டு தான் நம்மளுக்கு. அது லாபம் நஷ்டம். அப்ப கடந்த காலத்துல நம்மளுக்கு லாபங்கள் இல்லை, நஷ்டமும் இல்லை, அப்படியே நியூட்ரலா இருந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இந்த குருனுடைய 9ஆம் பார்வைக்கும் ராகு பார்க்கறதுக்கும் எதிர்பாராத தன வரவுகள் பல மடங்கு பெருகக்கூடிய அமைப்பு மேஷராசிக்கு குருவின் 9ஆம் பார்வையில் அமைய போகிறது. ராகுனுடைய குணம் என்ன தெரியுங்களா? அயல் தேசம் தொடர்பு, அயல் தேச மொழி, அயல் தேச நட்பு, அயல் தேச சௌக்கியம், அயல் தேச நிறுவனத்தில் பணிபுரியக்கூடிய அமைப்பு போன்ற உயர்ந்த லாபங்கள் அனைவருக்கும் மேஷராசி அன்பர்களுக்கு கிடைக்க போகிறது. ஆக மொத்தம் இந்த மேஷராசிக்கு குரு பயிற்சி பலன்களோ ராகு கேது பயிற்சி பலனோ மிகப்பெரிய ஒரு அற்புதமான ஆண்டாக அமைய போகிறது. மேஷராசி சேமம். இப்போ ரிஷபராசி அன்பர்களுக்கு தமிழ் புத்தாண்டு பலன்களை தெரிந்து கொள்ளலாம். இதில் வரக்கூடிய கிரக பயிற்சிகள் மூலமாக அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய நன்மை தீமைகளையும் நல்ல ஒரு விஷயங்களையும் இப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாம். ரிஷபராசிக்கு இந்த ஆண்டு மிகப்பெரிய ஒரு யோகமான ஆண்டாக அமைய போகிறது. காரணம் என்ன தெரியுங்களா? அவங்களுக்கு 30 ஆண்டுகளுக்கு பிறகு சனி 11ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆயிடுது திருக்கணித பிரகாரம். இப்போ குரு 2ல் வராரு. அது இன்னும் ஒரு நம்மளுக்கு ரெண்டாவது ஒரு மிகப்பெரிய ஒரு யோகமா நம்மளுக்கு ரிஷபராசிக்கு அமையுது. ராகு பயிற்சியும் ரொம்ப நல்ல முறையில் வருது. அப்போ ரிஷபராசி மெயினாக பார்த்தீங்கன்னா மக்களை மகிழ்விக்கக்கூடிய துறையில் உள்ளவங்க இருக்காங்க இல்லைங்களா? அவர்களுக்கும் மிகப்பெரிய ஆண்டாக இந்த கிரக பயிற்சிகள் அமையிறது. அப்புறம் இன்னொரு விஷயம் சுக்கிரன் சம்பந்தமான வீடாக இருக்கிறதுனால அந்த ரிஷபராசி சந்திரனுடைய உச்சம் பெற்ற வீடு. அப்ப அவர்கள் நினைத்த காரியங்கள், எண்ணங்கள் எல்லாமே வண்ணமா வரக்கூடிய ஆண்டுகள் ரிஷபராசிக்கு இந்த ஆண்டு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதமாக அமைய போகிறது.
காரணம் வந்து பாத்தீங்கன்னா 2ஆம் இடத்துல குரு, 11ல சனி, 10ல ராகு. என்ன ஒரு இதுங்க, முக்கணி மாதிரி இருக்குங்க 3 கிரகங்களுடைய சேர்க்கையும், மா பலா வாழை மாதிரி இருக்குங்க. அப்ப இவர்களுக்கு வந்து இந்த வீடு சம்பந்தமான விஷயங்கள் கட்டல, இடம் வாங்கிட்டேன், பட் ரொம்ப நாள் வந்து என்னால வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஆரம்பிக்க முடியல, ஒரு சொந்த வீடுக்கு போக முடியல என்ற ஒரு அன்பர்களுக்கு உரிய கவலைகள் எல்லாமே இந்த ஆண்டு பயிற்சிகள் அவர்களுக்கு நல்ல முறையில சுய குடில் வாசம் அமைய போதுங்க. அது இன்னொன்று என்ன தெரியுங்களா, அது மட்டும் இல்லாத சந்திரன் உச்சம் பெறக்கூடிய ராசியா இருக்கிறவங்களுக்கு நிறைய இந்த சிறிய வயதுல வந்து இந்த ரத்தம் சம்பந்தமான பிரச்சனைகளை, சோர்வு, அப்புறம் வந்து உடல் பலவீனம் போன்ற உள்ளவர்களுக்கு எல்லாருக்கும் மருத்துவம் பலிதமாக போகுதுங்க. சில பேர் சொல்லுவாங்க, அப்பா எவ்வளோ நாள் மருந்து சாப்பிட்றேன் சரியாவல. அது எல்லாமே ரிஷபராசிக்கு வந்து இந்த பயிற்சிகள் வந்து அனுகூலமா இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ரிஷபராசிக்கு வந்து 10ல ராகு இருக்கிறதுனால தொழில் ஆரம்பிச்சிருப்பாங்க, ஆனா தொழில வந்து ஒரு ஆர்வமான வந்து அவங்கள போக முடியாது. ஏதோ விட்டோம் தொட்டோம், ஒரு தாமரை மேல தண்ணி மாதிரி தான் அவங்களுக்கு வந்து இது நாள் வரைக்கும் இருந்திருக்கு. ஆனா இப்போ சனி 11ல வந்துட்டாரு, அப்ப நல்ல உழைக்கக்கூடிய அமைப்பு அவங்களுக்கு ஏற்பட போகுது. இது எப்படின்னா எண்ணம், சொல், செயல் 3மே ஒன்னா வேலை செய்ய போகுது நேர்கோட்டில். இதுக்கு மேல என்னங்க வேணும் நம்மளுக்கு? இதுக்கு முன்ன நம்ம நினைப்போம், அப்புறம் அந்த எண்ணங்கள் மாறிடும், செயல் மாறும், எல்லாம் பிழையா போவோம். இது எல்லாமே நம்ம நேர்கோட்டில் வரப்போகுது. அற்புதமான ஆண்டுகளாக ரிஷபராசி அமைய போகுது. அப்ப ரிஷபராசி அன்பர்கள் வந்து பாத்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை தோறும் ஒரு அம்பாளை வழிபடுவது வந்து ரொம்ப ரொம்ப அதிகமான பலன்களை வந்து நம்மளுக்கு வாரி வழங்கக்கூடிய ஆசீர்வாதமா அமையும். காரணம் சுக்கிரன், பெண் தெய்வம் இல்லைங்களா, பெண் தெய்வம் தான் எல்லாமே நம்மளுக்கு இயக்கும். அப்ப அந்த சுக்கிரனுடைய வாரம் வெள்ளிக்கிழமை அம்பாளை வழிபடுவது, உங்களுக்கு குலதெய்வத்தை வழிபடுவது, அப்போ உங்களுக்கு வந்து எந்த பெண் தெய்வத்தை வழிபட்டா மிக சிறப்பா இருக்குமோ அந்த பெண் தெய்வத்தை தொடர்ந்து வெள்ளிக்கிழமை தோறும் வழிபட்டுவாங்க. அதே மாதிரி வந்து பணம் உள்ளவர்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த பெண்களுக்கு கல்யாணம் ஆகும், குடும்பத்தில் பொருளாதாரம் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், அவர்களுக்கு நீங்கள் உதவி பண்ணீர்களானால் இந்த ரிஷபராசி அமோகமான பயிற்சியில் அமையும். இது ஏன் வந்து நம்மளுக்கு அவங்களுக்கு கொடுக்கலாம் வேலை செய்யாத கேட்பீங்க. செடி வச்சாச்சு, தண்ணி ஊத்துறோம், ஆனா அந்த உரம் போட்டா எப்படி செழிப்பா வருது? அந்த மாதிரி வந்து இல்லாதவர்களுக்கு இருக்கிறவர்கள் வந்து நல்ல விஷயத்துக்கு எதிர்பாராத கொடுத்தால் நல்ல ஒரு தர்ம காரியங்கள் மூலமாக ரிஷபராசிக்கு இந்த ஆண்டு அமோகமா அமைய போகுது. காரணம் என்ன தெரியுங்களா, ரிஷபராசிக்கு மட்டும்தான் தர்ம கர்மாதிபதி சனி பகவான். அவரு சனி பகவான் வந்து குரு வீட்டுக்கு வந்திருக்கிறாருங்க. அப்ப குருனுடைய குணம் என்னங்க, தன்னுடைய சுயநலம் இல்லாத பொதுநலமா வரக்கூடிய அன்பர்களுடைய சேவை எல்லாமே குரு குணம், குருனுடைய குணங்கள் தான். இது நல்ல முறையில அமையறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இன்னொன்று ஒரு பெரிய அற்புதமான விஷயங்கள், ரிஷபராசிக்கு வந்து பாத்தீங்கன்னா 2ஆம் இடம் புதன், 5ஆம் இடம் புதன். புதன் கல்விக்கு அதிபதி இல்லைங்களா? அப்ப கல்வியில வந்து நிறைய முறை வந்து ஒரு உயர்கல்வி, ஆராய்ச்சி கல்வி, PhD போன்ற ஒரு துறையில உள்ளவர்களுக்கு, முயற்சி உள்ளவர்களுக்கு நல்ல ஒரு கைடன்ஸ் கிடைக்காத இது நாள் வரைக்கும் இருந்திருக்கு. அவர்களுக்கு அனைவருக்குமே நல்ல ஒரு வழிகாட்டுதல் வந்து இந்த ரிஷபராசிக்கு அமோகமாக ஏற்பட போகிறது. ரிஷபராசி அன்பர்களுக்கு வந்து இந்த ஆண்டு எந்த குறையுமே இல்லை. நல்ல முறையில வந்து அவர்களுக்கு வந்து வேகமும், ஆர்வம், உற்சாகம், சுறுசுறுப்பு எல்லாமே வந்து வருஷித்து வரப்போகுதுங்க. அதான் ரிஷபங்க. ஆக மொத்தத்துல ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு நிம்மதி. அடுத்தது நம்ம பார்க்க போற ராசி மிதுன ராசிங்க. மிதுன ராசியினுடைய ஸ்பெஷல் என்ன தெரியுங்களா, அது யாரோடைய வீடுனா புதனுடைய வீடுங்க. புதன் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு விஷயத்தை வந்து தெரிஞ்சுக்கிட்டு அறிஞ்சு செயல்படக்கூடிய கிரகம் வந்து புதன். இவர்களுக்கு வந்து இந்த ஆண்டு பலன் வந்து எப்படி பார்க்க போறோம் தெரியுங்களா, 3 கிரகங்கள் வந்து நல்ல முறையில் இருக்கு. என்னென்ன கிரகம்? சனி பயிற்சி, ராகு கேது பயிற்சி, அப்புறம் குரு பயிற்சி. மிதுனராசி அன்பர்களுக்கு வந்து இந்த ஆண்டு முதல்ல வந்து அவர்களுக்கு வந்து என்ன விஷயங்கள் வந்து முதல்ல கைகூடும்னா, இந்த பெற்றோர்கள் இருக்காரு தெரியல, குழந்தைகளுக்கு வந்து வேலை கிடைக்கக்கூடிய அமைப்பு, அப்புறம் அவர்களுடைய அங்கீகாரங்கள் சம்பந்தமான விஷயங்களுக்கு அனைவர்களுக்கும் முதல்ல பலன் கொடுக்க போதுங்க. என்ன காரணம் தெரியுங்களா, ராசிக்கு 5ஆம் இடத்துக்கு குரு பார்வை இருக்கு. இது ஒரு மிக நல்ல ஒரு விஷயங்கள். அதே மாதிரி புதனுடைய குணம் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு இதற்கு முன்ன நிறைய பிரச்சனைகள், ஒரு அசிங்க அவமானம், குடும்பத்தில் நண்பர்கள் மூலமா, தொழிலில் வந்து கண்ணுக்கு தெரியாத போட்டி, பொறாமைகள் போன்ற விஷயங்கள் மூலமா சில நேரத்துக்கு நம்ம கஷ்டப்பட்டிருப்போம். ஆனா இந்த மிதுன ராசினுடைய குணம் என்ன தெரியுங்களா, காற்று ராசி எல்லாம் பறந்து போகுதுங்க இந்த வாட்டி. ஏன்னா 11ஆம் இடத்து சனி, அதாவது தர்ம கர்மாதிபதி யோகம்னு சொல்லுவாங்க. அந்த கர்மஸ்தானத்துக்கு வந்து தர்மாதிபதி என்னக்கூடிய சனி பகவானோ, புத பகவான் வீட்டுல வந்து குரு 10ஆம் அதிபதி வர போறாருங்க. இந்த கோவில் இறை வழிபாடு நம்பிக்கை இல்லாதவங்களுக்கு கூட இப்ப இறைவனை பத்தி உணர்ந்து கூடிய எண்ணங்கள் உற்பத்தி ஆக போகுதுங்க. இந்த குரு பயிற்சி அவர்களுக்கு அற்புதமா ஆண்டு அமைய போகுது.
அது மட்டும் இல்லாத மிதுன ராசிக்கு இன்னும் ஒரு பெரிய விஷயம்னா, உடல் ரீதியா நிறைய பேருக்கு நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகள் ஆண் பெண் எதுவாக இருந்தால் இருந்திருக்கும். அப்ப அவர்களுக்கு இந்த குரு 5ஆம் இடத்தை பார்வை செலுத்துறதுனால அவர்கள் முன்னோர்கள் இவர்கள் போன பிரிவில் செய்த ஒரு நல்ல புண்ணியங்கள் எல்லாமே வெளிப்பட போகுது. எப்படி வெளிப்பட போகுது? குரு பார்க்கறாரு இல்லையா? இப்போ ஒரு இருட்டு இருக்கு, அங்க நம்ம டார்ச் அடிச்சா நம்மளுக்கு அந்த எந்த என்ன இருக்குன்னு தெரியுது மாதிரி குரு பார்வை என்ன போகுது, எல்லாமே நல்ல விஷயங்களை வெளிக்கொண்டு வர போகுதுங்க. இந்த நல்ல விஷயங்கள் நம்ம எப்படி அறுவடை பண்ண போறோம்? சமுதாயம் மூலமா நம்மளை தேடி வருவார்கள், நம்மளை வெறுத்தவர்கள் நட்பு ஆவார்கள். இந்த மாதிரி அனுகூலங்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா மிதுன ராசிக்கு அமோகமா இருக்க போதுங்க. இந்த மிதுன ராசியில பாத்தீங்கன்னா திருவாதிரை புனர்பூசம் நட்சத்திரங்கள் இருக்கு, மிருகச நட்சத்திரமும் இருக்கு. இவர்கள் பாத்தீங்கன்னா திருவாதிரை நட்சத்திரம் உள்ளவங்க பிரதோஷ கால வழிபாட விடாம பண்ணுவது ரொம்ப ரொம்ப அற்புதமான பலன்கள் ஜாதகத்துல. அது மட்டும் இல்லாத புனர்பூச நட்சத்திரம் உள்ளவர்கள் பெருமாள் வழிபாடு, ஆஞ்சநேயர் வழிபாடு, ராமர் போன்ற வழிபாடு கண்டிப்பா செய்வது ரொம்ப நன்மை. புனர்பூச நட்சத்திரம் உள்ளவங்க அனைவருமே போன பிரிவில் இந்த ராமர் பெருமாளுடைய வழிபாடுலாம் இருக்காங்க. மிருகசீரிடம் செவ்வாயினுடைய நட்சத்திரம், செவ்வாய் அதிபதி முருகப்பெருமான்க. அப்போ இந்த மிதுனராசி அன்பர்கள் பாத்தீங்கன்னா இந்த 3 தெய்வங்களையும் நம்ம வழிபடக்கூடிய காலங்கள் கனிய போது. இது வரைக்கும் பாத்தீங்கன்னா தெய்வம் சம்பந்தமான விஷயங்களை புரிஞ்சிக்கக்கூடிய இல்லாத ஆன்மாக்களுக்கு புத பகவான் குரு வரக்கூடிய காலங்கள்ல அவங்களுக்கு அறிவுபூர்வமான ஒரு விஷயங்கள் உணர்த்த போதுங்க. அப்புறம் இன்னொரு மிகப்பெரிய ஒரு விஷயம் என்ன தெரியுங்களா? இந்த மிதுன ராசி திருவாதிரை நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரம் இருக்கவங்க எல்லாமே பொதுவா ராசியினுடைய குணம் எல்லாருக்கும் பிரதிபலிக்க இல்லைங்களா? உணர்ச்சி வயப்பட்டுருவாங்க, அவசரப்பட்டுருவாங்க. இது இந்த நிதானம் இல்லாத தன்மை எல்லாமே மாறப்போகுதுங்க. அப்போ இந்த உணர்ச்சி வயல செயல்பட்ட நிலைமை மாறி அறிவுபூர்வமா செயல்பட போறாங்க. அப்ப எப்படி நீங்க பார்க்கலாம் தெரியுங்களா? இதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை கேள்விப்படும் போது உங்க ஆன்மா எப்படி இருந்திருக்கும், உங்க எண்ணங்கள் எப்படி இருந்திருக்கும், அப்படியே கோபமா இருந்திருக்கும், வெறுப்பு செழிப்பா இருந்திருக்கும் இல்லைங்களா? இந்த குரு பயிற்சி வந்த அப்புறமா நிதானமா எந்த ஒரு சலனம் இல்லாத நம்மளுடைய பிரச்சனையை நம்மளையே பார்த்து சரி பண்ணக்கூடிய அமைப்பு கனிய போதுங்க இந்த மிதுன ராசி பலன்களுக்கு. 3ஆம் இடத்துல கேது வராரு, அதே மட்டும் இல்லாத ராசிக்கு 9ல ராகு வராருங்க. ராகு தாங்க யோக காரணே. அதாவது பாத்தீங்கன்னா ஒன்றை பல மல்டிபிளா பெருக்கக்கூடிய கிரகங்கள் ராகு. அப்போ 9ஆம் இடத்துக்கு ராகு வராரு. 9ஆம் இடம்ன்றது என்ன? தர்மஸ்தானம் சொல்லுவாங்க. அப்போ அந்த தர்மம்ன்றது என்ன? எல்லாருமே மனித பிரிவு எடுத்தாவே ஒரு நல்லது பண்றீங்க இல்லைங்களா? நம்ம வழியில நம்ம தந்தை வழி குலதெய்வம் நம்ம கர்மாவுக்கு தகுந்த மாதிரி குடும்பத்துல வந்திருப்போம். அப்போ இந்த தர்மம் சம்பந்தமான பண்ண நல்ல விஷயங்கள் அனைத்தையும் ராகு கொடுக்க போறாருங்க. மிதுன ராசிக்கு வெளிநாட்டுல இருக்க அன்பர்களுக்கு நல்ல பலன் கொடுக்க போது. வெளிநாடு முயற்சிகள் பண்ணி வெளிநாடு வேலைக்கு போகாத ரொம்ப காலம் கஷ்டப்படுறாங்க. லோக்கல்ல வேலை கிடைக்கும், எனக்கு இங்க திருப்தி இல்லை, நான் வெளிநாடு போனோம், என் நண்பர்கள் எல்லாம் அங்க போயிட்டாங்க, ஆனா நான் அவங்களோட நல்ல முறையில் இருந்தா எனக்கு வாய்ப்பு கிடைக்கல என்றவர்கள் எல்லாருக்கும் இப்ப கிடைக்க போகுதுங்க. இது என்ன ஒரு பெரிய ஒரு பிளஸ்னா, கேது 3ல வந்திருக்கிறாரு சூரியன் வீட்டுல. அப்ப இந்த கேது 3ல வரும்போது இவர்களுக்கு நிறைய தேவையில்லாத விஷயங்கள் எல்லாமே இதற்கு முன்னாடி தேவை, இதுதான் தேவைன்ற ஒரு அறியாமையில் இருந்திருப்பாங்க பாத்தீங்களா? இந்த அறியாமை விலக போதுங்க. அதுதான் இந்த புதன் வீட்டுக்கு குரு வரக்கூடிய மிகப்பெரிய பலனும், சூரியன் வீட்டுக்கு கேது வரக்கூடிய ஒரு பலனுங்க. அப்ப என்ன ஆகும்? தெளிவு வரும்போது நம்மளுக்கு என்ன உண்டாகும்? நம்மளுக்கு எந்த விஷயத்தை பார்த்தாலும் அந்த விஷயத்தை பத்தி உள்ளது உள்ளவாறே தெரிஞ்சுக்கக்கூடிய அமைப்பு நம்மளுக்கு வந்தாதே நம்ம அதை பத்தி மற்றவங்க சொல்லி கொடுக்க முடியும். ஒரு எக்ஸாம்பிள்ங்க, இப்ப நீங்க ஒரு கன்சல்டிங் பண்றீங்க, இல்ல ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்றீங்க வச்சுங்களேன். ஒரு வீடு கட்டுறதுக்கு ஒருத்தருக்கு பல விதமான எண்ணங்கள் திட்டங்கள், அவங்களுக்கு ஒரு கனவு இருக்கும். ஆனா அவர்கள் சொல்லும் பொழுது அவர்கள் நிலைமை இருந்து நம்ம யோசிக்கணும் இல்லைங்களா? இது என்ன தெரியுங்களா? அப்ப ஆக போது அப்ப இந்த மற்றவர்களுக்கு பெனிஃபிட் பண்ணக்கூடிய ஒரு பொறுப்புல உள்ள இன்ஜினியர், அப்புறம் நோயை பத்தி சொல்லக்கூடிய தெரிஞ்சுக்கிட்டு அறிஞ்சு மருத்துவ டாக்டர்கள் போன்ற உயர் சேவையில உள்ளவர்களுக்கு எல்லாமே வரக்கூடிய அன்பர்களுடைய துன்பத்தையும் அவங்களுடைய ஆசைகளையும் தெரிஞ்சுக்கிட்டு அவர்கள் எதிர்பார்த்த ஒரு படி மேல் நல்ல முறையில அவர்களுடைய நிழலை நிஜமாக்கக்கூடிய காலங்கள் உங்க மூலமா அமைய போகுது. இதன் மூலமா உங்க மூலமா எவ்வளவு பேர் பெனிஃபிட் ஆக போறாங்க பாத்தீங்களா? அந்த வாழ்த்து உங்களுக்கு பெரிய ஒரு மகிழ்ச்சியும் ஒரு பெரிய ஆசீர்வாதமா நம்மளுக்கு அமைய போகுது. அது மூலமா தன பிராப்திகளோ அதே மாதிரி இது வரைக்கும் வாய்ப்பே இருந்திருக்காதுங்க. சொல்லுவாங்க இல்லைங்களா, ஒரு வத்தி குச்சி எப்படி கண்டினியூவா நிறைய இடத்த நம்மளுக்கு ஃபயர் பண்ணுது, அந்த மாதிரி உங்களால ஒரு பயன்பெற்ற ஒரு ஆன்மா அவர்கள் தொடர்புடைய இந்த வேலைக்கு இவரை போய் பாருங்கன்ற ஒரு பரிந்துரை தானா செய்வாங்க பாத்தீங்களா? இது விளம்பரம் இல்லாத நடக்க போற ராசிகள் எல்லாமே மிதுன ராசிங்க.
காலச்சக்கரத்துக்கு 3ஆம் இடம் முயற்சி ஸ்தானம், வெற்றி ஸ்தானம், சிறு பயணம் என்பது வந்து பாத்தீங்கன்னா நம்ம இதற்கு முன்னாடி பக்கத்து கூட போற நம்ம சிரமப்பட்டிருப்போம். இப்ப எப்படி தெரியுமா போகுதுங்க, ஃப்ரெண்டு வந்தா கூட வா கார்ல தான் வரேன், அங்க பக்கத்து தெருவுக்கு போலாம், அப்ப அடுத்த தெருவுக்கு நம்ம போறது கூட ஒரு சௌரியமான விஷயங்கள்லாம் அமைய போகுதுங்க. இது எல்லாமே நீங்க நடைமுறையில பார்க்கலாம். அப்ப அவர்களுடைய சுயஜாதகத்திற்கு தகுந்த கிரகங்கள் பலன்களுக்கு மூலமாக மிதுன ராசிக்கு அமோகமான பலன்கள் வரப்போகுது. எந்த விதமான பாதிப்பும் கிடையாது. இந்த தமிழ் புத்தாண்டு ஆக மொத்தத்துல மிதுன ராசிக்கு மிகப்பெரிய அறிவு சார்ந்த தெளிவான குணநலங்களையும் மேன்மைகளும் அவங்களுக்கு வரப்போகுது. ஆக மொத்தத்துல மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு தெளிவு. அடுத்ததாக நம்ம பார்க்க போற ராசி கடகராசியினுடைய பலன்களை தெரிஞ்சிருக்கலாம். இந்த கடகராசிக்கு வந்து குரு பெயர்ச்சி பலன், ராகு கேது பெயர்ச்சி பலனை பத்தி நம்ம இப்ப பார்க்க போறோம். முதலாவதாக குரு பெயர்ச்சி பலன். அப்ப ராசிக்கு குரு எங்க வராரு? 12ஆம் இடத்துக்கு வராரு. இப்ப இது கடந்த காலம் பார்த்தீங்கன்னா ராசிக்கு லாபத்துல இருந்தாருங்க. லாபத்துல இருந்தாலும் 2.5 வருஷம் அவர்களுக்கு வந்து சனி அஷ்டமத்துல இருந்தனால லாபங்கள் திருப்தி இல்லாத இருந்தது. ஆனால் இப்போ வந்து 12ஆம் இடத்துக்கு வரக்கூடிய குரு பகவான் என்ன பண்ணுவார்னா, அப்போ 11ஆம் இடத்துல வந்து லாபத்தை கொடுத்த குரு பகவான் ராசிக்கு 12ஆம் இடத்துக்கு மறைகிறார். அப்போ அந்த கடகராசிக்கு வந்து குரு எத்தனாம் அதிபதினா 9ஆம் அதிபதி 6ஆம் அதிபதி. அப்போ ரெண்டுத்தையும் நம்மளுக்கு செய்யணும் இல்லைங்களா? அப்போ 6ஆம் இடம்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த கடன், நோய், எதிர்ப்பு, விலகு இந்த விஷயங்களை குறிக்கக்கூடிய அமைப்பு. அப்போ இந்த 12 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த குரு பகவான் வந்து ராசிக்கு 12ஆம் இடத்துல இருந்து தன்னுடைய சொந்த வீட்டை பார்க்கறாருங்க, பார்வை செலுத்துறார். அப்ப இது என்ன பலன் எதிர்பார்க்கலாம்? சுப விரயங்கள் ஆகும். ஏன்னா குரு சுபகிரகங்கள் இல்லைங்களா? அப்ப குரு வந்து கெட்டாலும் மேன்மக்கள் என்ற குணம் எல்லாம் குருனுடைய தன்மை தாங்க. அப்போ சுப விரயங்கள் வந்து பண்ணக்கூடிய அமைப்புகள் எதுவா எடுத்துக்கலாம்? வீட்டில் பெரியவர்கள் வந்து தன்னுடைய பிள்ளைகளுக்கு திருமணம் போன்ற சுபகாரியங்கள் செய்யக்கூடிய அமைப்புகள் இப்போ அவர்கள் கைகூடும், செலவு பண்ணலாம். அப்புறம் வீடு கட்டுதல், அப்புறம் எதிர்கால குழந்தைகளுக்கு சேவிங்ஸுக்கு பணம் டெபாசிட் பண்ணுறது, இந்த மாதிரி மாதம் வந்து சிறுக சேமித்து நகை வைக்கிறது, நகை வாங்கிறது போன்ற விஷயங்கள் எல்லாமே பண்ணக்கூடிய அமைப்புகள் இந்த கடகராசிக்கு 12ஆம் இடத்து குரு பகவான் நம்மளுக்கு பண்ண போறாரு. ஆக மொத்தத்தில் 12ஆம் இடத்து குரு பயப்பட தேவையில்லை, சுப விரயங்கள் மட்டுமே நடக்கும். அடுத்தது ராகு கேது பயிற்சி. அப்ப ராசிக்கு வந்து 8ஆம் இடத்தில் ராகு, ராசிக்கு 2இல் கேது. இந்த ராகு கேது என்ன பண்ணுவாரு? அப்ப 8ஆம் இடம்ன்றது மறைவு ஸ்தானம், நம்மளுக்கு கஷ்டத்தை தரக்கூடிய ஸ்தானங்கள் எல்லாமே 8ஆம் இடம் இல்லைங்களா? அப்ப ராகு வந்திருக்கிறாரு. அப்போ அவர்களோட கடகராசி அன்பர்கள் வந்து எந்த விஷயத்துல கவனமா இருக்கணும்னா, பிரயாண விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்கணும். அதே மாதிரி வந்து தெரியாத விஷயத்துல வந்து இறங்கக்கூடாது. யாருக்காவது வந்து நம்ம வந்து கையெழுத்து போடக்கூடிய இந்த ஜாமீனுக்காக நம்ம ஒருத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்றோம், அப்பதான் அவன் சந்தோஷப்படுவான்ற போன்ற சூழ்நிலைகள்லாம் நீங்க போகாத இருந்தாவே நம்மளுக்கு நன்மை. இந்த விஷயங்கள் தான் 8ஆம் இடத்து ராகு நம்மளுக்கு வந்து உணர்த்தக்கூடிய விஷயமா இருக்கு. காரணம், ராகு என்ன பண்ணுவார் தெரியுங்களா? அவருடைய குணம் எல்லாமே நம்ம கரெக்டா பிளான் பண்ண அந்த இடத்துக்கு போகும்போது நம்மளை மறந்து மற்றவர்களாக செயல்பட ஆரம்பிச்சிருவோம். அப்போ இதனால நம்மளுக்கு வந்து பாதங்கள் வரக்கூடாது இல்லைங்களா? அது மட்டும் நீங்க விழிப்பா இருந்தாவே உங்களுக்கு இந்த 8ஆம் இடத்து ராகு தொந்தரவுகள் பண்ணாது. இன்னொன்னுங்க, ராசிக்கு 2ல கேது வந்திருக்கிறாரு. அப்ப ராசிக்கு 2ல கேது வந்தா என்ன ஆகும்? ஸோ கேது பகவான் வந்து சூரியன் வீட்டுக்கு வராருங்க. அப்ப ராசிக்கு 2ஆம் இடம் வந்து சூரியன் வந்து ஆன்மா. அப்போ இந்த கேது வந்து ஆன்மா காரகன் சூரியன் வீட்டுக்கு வந்து அமரக்கூடிய இந்த பயிற்சி காலம் அவர்களுக்கு வந்து இறைவன் சம்பந்தமான தொடர்புடைய ஏற்கனவே பண்ண ஒரு கோயில் போகக்கூடிய வழிபாடுகள் நடுவில் அவங்களை விட்டு போயிருக்கலாம், ஏதாவது ஒரு பணியில இல்ல வந்து நேரம் கிடைக்காத, அது எல்லாமே வந்து இந்த கேது பகவான் கொடுக்க போறாரு. காரணம், அந்த ஆன்மா பல கஷ்டங்கள்ல இருந்து சனி பகவான் மூலமா இப்ப விடுதலை ஆயிருக்கு. இப்ப இறைவனுடைய சுகம் வேணும், இறைவனை வழிபட்டு அமைதி வரணும்ன்ற எண்ணங்கள் வந்து கேது கொடுப்பாரு, 2ஆம் இடத்துல உள்ள கேது. அப்ப சில நேரத்துக்கு வந்து இந்த 2ஆம் இடத்துல கேது என்ன பண்ணுவார்னா, அவர்களுக்கு வந்து சிந்தையிலே வந்து பாத்தீங்கன்னா சுயநலம் இல்லாத ஒரு எண்ணத்தை கொடுப்பாருங்க. அதாவது ஒரு விஷயம் வருதுன்னா இது வந்து கடந்த காலத்துல அவங்களுக்கு ஒரு அனுபவம் கிடைச்சிருக்கும், தற்கால சூழ்நிலையை பார்த்துப்பாங்க, எதிர்கால விளைவுகளை பார்ப்பாங்க. இந்த 3 விஷயமும் வந்து அவர்களுக்கு வந்து சூரியன் வீட்டுல கடகராசிக்கு 2ஆம் இடத்துக்கு வரக்கூடிய கேது பகவான் கொடுக்க போறாருங்க. அதனால வந்து கடகராசி அன்பர்கள் பெரும்பாலும் கவலைப்படக்கூடிய ராசிகள்ல வந்து இந்த ராகு கேது வருது, நம்ம என்ன பண்ண போறோம், 8ஆம் இடத்துல ராகு வந்திருக்கு, இந்த விஷயங்கள் பார்ப்பாங்க. இது கவலைப்பட தேவையில்லை. இறைவனுடைய வழிபாடு, இறை சிந்தனையை வந்து தவறாமல் முறையாக செய்து வந்தாலே இறைவனுடைய காப்பு இவர்களுக்கு காவலாக காத்து நிற்கும். ஆக மொத்தத்தில்
இந்த தமிழ் புத்தாண்டு கடகராசி அன்பர்களுக்கு கவனம். அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய ராசி பலன் சிம்மம். சிம்மம்னா என்ன தெரியுங்களா? ராஜா, ஆளுமை, தலைமை பண்பு. அது மட்டும் இல்லாத இந்த 12 ராசிகளில் ஏகாதிபத்திய கிரகங்கள் சொல்லுவாங்க. சூரியனும் சந்திரனும் இவர்களுக்கு மட்டும்தான் ஒரு வீடுங்க. மற்ற எல்லா கிரகங்களுக்கும் 2 வீடு. உதாரணம் தாய் தந்தை ஒருத்தர் தான், அந்த மாதிரிங்க. அப்போ இந்த சிம்ம ராசிக்கு அஷ்டமத்தில் சனி வருது, இதனால ரொம்ப பாதிப்பு ஏற்படும்ன்ற ஒரு பெரும் கவலை நிறைய பேருக்கு இருக்கு. அதை கேட்டுட்டு இருக்காங்க. ஆனால் கவலைப்பட தேவையில்லை. ஏன் தெரியுங்களா? சிம்ம ராசிக்கு சனி பகவான் பகை பெற்ற கிரகமாக உள்ளதால் அவர் 8ஆம் இடத்துக்கு மறைவது நன்மையே. கெட்டவன் கெட்டு போனால் கெட்டும் ராஜயோகம். உதாரணம், இப்போ நம்ம ஒருத்தங்கிட்ட கடன் வாங்கிட்டோம், எதிர் வீட்டிலே இருக்கான். டெய்லி நம்ம வெளியே போகும்போது ஐயோ அவனை பார்க்கணுமே, நம்மளை துன்பப்படுத்துவானே ஒரு குற்ற உணர்வு இருக்கும் பார்த்தீங்களா? அவன் நான் ஒரு 10 நாள் இல்லை ஒரு வருஷம் வெளியே போயிட்டாருன்னா நம்ம ஃப்ரீயாகும் பார்த்தீங்களா? இந்த மாதிரி 8ஆம் இடத்து சனி நம்மளுக்கு அனுகூலம் பண்ண போறாரு. அஷ்டம சனியை நினைச்சு யாரும் கவலைப்பட வேண்டியதில்லை. அது மட்டும் இல்லாத சிம்ம ராசிக்கு 8ஆம் இடம்ன்றது குரு வீடுங்க. குரு சூரியன் நட்பு கிரகங்க. அப்போ என்னுடைய நண்பர் வீட்டில் எனக்கு தெரியாதவர் போனா கூட அமைதியாக தான் இருப்பார் இல்லைங்களா? அந்த மாதிரி அஷ்டம சனியினுடைய கவலைகளை இன்னையோட விட்டு ஒழிங்க, கவலையே பட வேண்டாம். அதுவும் இன்னொரு அடுத்தது இப்போ குரு பயிற்சி இவர்களுக்கு எப்படி இந்த ஆண்டுகள் சாதகமாக இருக்க போகுதுன்றத பார்க்கலாம். 11ஆம் இடத்துக்கு குரு வரார். யாருக்கு? சிம்ம ராசிக்கு. சிம்ம ராசிக்கு குரு யாருன்னா பார்த்தீங்கன்னா 5ஆம் அதிபதியும் ராசிக்கு 8ஆம் அதிபதிங்க. அப்போ இரு ஆதிபத்தியம்னா உரிமை எடுத்துக்கொள்வதல். அப்போ 5ஆம் அதிபதி 11ஆம் இடத்துக்கு தன்னுடைய சொந்த வீட்டை பார்க்கறதுனால 5ஆம் இடம்ன்றது உயர்ந்த சிந்தனை, நல்ல எண்ணங்கள் மலரக்கூடிய காலங்கள். குழந்தைகளுக்கு கல்வியில தேர்ச்சி, அவர்களுடைய கல்வி அங்கீகாரங்கள் போன்ற அற்புதமான விஷயங்கள் எல்லாமே இப்போ இந்த ஆண்டு குரு பகவான் அவர்களுக்கு தரப்போகிறார். அதே மாதிரி சிம்ம ராசிக்கு 5ஆம் இடம் தனுசு ராசி. அப்ப தனுசு ராசி கால சக்கரத்துக்கும் 9ஆம் இடம். சில பேர் பாத்தீங்கன்னா அந்த குடும்பத்து உள்ள மட்டும்தாங்க அங்கீகாரம் இருக்கும். அதை தாண்டி அவர்களுக்கு ஒரு ஊர்ல இல்ல ஒரு சமுதாயத்துல இல்ல மக்களுக்கு தெரியுற மாதிரி போனோம்னா யாரு தெரியுங்களா? சிம்ம ராசி. சிம்மனாவே அரசியலுங்க. அதாவது உலக மக்களுக்கு நன்மை செய்யக்கூடிய ஆன்மாக்கள். அப்ப சிம்ம ராசிக்கு 11ஆம் இடத்து குரு பகவான் மக்கள் சேவையில உள்ள அன்பர்களுக்கு மாபெரும் வெற்றியை தர போறாருங்க. இது நம்ம இந்த ஆண்டுகள் பார்க்கலாம். அது எந்த அளவுக்கு உண்மைன்றத நம்ம சாட்சியாவே சில விஷயங்கள் பார்க்கக்கூடிய அமைப்பும் கனிய போதுங்க. அதே மாதிரி லக்னத்துல கேது இருந்தா என்ன பண்ணும்? ஜாதகத்துல சிம்ம ராசிக்கு அப்ப ஆன்மால கேது வரும்போது என்ன பண்ணும்? நல்ல விஷயங்களை கிடைக்கும். இது வரைக்கும் நம்ம வீட்டுல நிறைய சிவபுராணம், திருவாசகம் போன்ற புக்கு எல்லாரும் நம்ம அப்படியே பார்த்துட்டு அப்படியே வச்சிருவோம். இப்ப என்ன தெரியல பண்ணோம்? இந்த புக்குள்ள என்ன இருக்குன்ற ஒரு இறை வார்த்தையை தேடுறதுக்கு இந்த ஆன்மா முயற்சிக்குங்க. அப்ப என்ன பண்ணுவோம்? இந்த மாதிரி இறைவன் இல்ல அதெல்லாம் சும்மான்னு சொல்றவங்க கூட என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த லக்னத்துல வந்த கேது அந்த ஆன்மீக சம்பந்தமான புத்தகத்தை எடுத்து அந்த ஆன்மீக அன்பர்கள் உணர்ந்த விஷயத்தை இவங்க படிக்க ஆரம்பிப்பாங்க. நிறைய தர்ம விஷயங்கள் செய்யணுன்ற எண்ணங்கள் வரும் சிம்ம ராசிக்கு. சிம்ம ராசிக்கு குரு 11ல இருக்கிறதுனால இவர்கள் நிறைய அன்னதானங்கள் எளியவர்களுக்கு செய்வது மிகப்பெரிய ஒரு ஆனந்தமாகவும் அவங்களுக்கு ஆத்ம சுகத்துக்கு வாய்ப்பாக இந்த ஆண்டு அமைய போகுதுங்க. 7 ராகு இருக்கார் இல்லைங்களா? அப்ப 7ஆம் இடம்ன்றது நட்பு ஸ்தானம், மனைவி ஸ்தானம், சமுதாய தொடர்புடைய ஸ்தானம். ராகு இருக்கிற இடம் கொஞ்சம் நம்மளுக்கு சிக்கல்கள் கொடுக்கும். இருந்தாலும் நம்ம பயப்பட தேவையில்லை. ஏன் சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, ராகு இருந்த வீட்டு அதிபதி குரு வீட்டில் இருக்கிறாருங்க. அப்ப நம்மளுக்கு கொஞ்சம் சகிப்புத்தன்மை, விட்டு கொடுக்குற குணங்கள்லாம் நம்மளுக்கு இந்த ராகு பகவான் கொடுப்பாருங்க. முடிஞ்ச வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த ராகு புக்தியில உள்ளவர்கள் என்ன நினைக்கிறாங்களோ அதுக்கு எதிர்பூர்வமா நடக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம இங்கே இன்னும் ஒரு குடும்பத்தோட ஒரு வருஷம் இருப்போம், டிரான்ஸ்ஃபர் வரக்கூடாதுன்னு நினைச்சாங்கன்னா அவங்க உத்தியோக மாற்றம் வருங்க. ஆனா இந்த ராகுல நம்ம முயற்சிகள் பண்ண ஒரு விஷயங்கள் நடக்காத இருந்தா கவலைப்பட தேவையில்லை. தானா எதிர்பாராத வந்த விஷயங்களை ஏற்பது ரொம்ப நன்மை. ஏன்னா இது ஆசீர்வாதம். அது இந்த அமைப்பு, இந்த மனநிலையை இவர்கள் பின்பற்றினாலே 7ஆம் இடத்து ராகு இவர்களுக்கு அனுகூலம். அது மட்டும் இல்லாத இன்னொரு விஷயம், ராகு 7ஆம் இடம் சொல்லுவாங்க. அதே மாதிரி 6ஆம் இடத்துல உங்களுக்கு 8ஆம் இடம் மறைஞ்சிருக்கு. பொதுவாக எல்லாமே ஹெல்த் இஸ் வெல்த் இல்லவாங்களா? உடல், உயிர், மனம் இது 3மே நல்லா இருக்கணும், சரிசமமாக இருக்கணும்.
அப்ப ஆறாம் இடம் வந்து கோச்சாரத்துல எந்த பாப கிரகங்களுடைய பார்வைகள் இல்லாத இருக்கிறதுனால நோய்கள் யாருக்காவது இருந்து இது வரைக்கும் வந்து மருந்து சாப்பிட்டு சரியில்லாத காலங்கள் இருந்தாலும் இப்ப அவர்களுக்கு வந்து மருத்துவ பலிதம் ஏற்பட்டு அவங்களுக்கு உடம்புல தேக சுகம் மாறுங்க அவங்களுக்கு. அப்ப இது மூலமா அவர்களுக்கு வந்து ரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்றோட்டம் போன்ற நல்ல விஷயங்கள் எல்லாமே சமப்படக்கூடிய காலங்கள் வந்து அவங்களுக்கு ஆறாம் இடம் அவங்களுக்கு அனுகூலமா அமைய போகுது. அப்போ உடற்பயிற்சி செய்யாதவர்கள் கூட உடற்பயிற்சி செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா சனி வந்து உழைப்பாளி, 6ஆம் இடம் 8ஆம் இடத்துல மறைஞ்சிருக்கு இல்லைங்களா. அப்ப நம்மளுக்கு என்ன, நம்ம உடம்ப அசைக்கிறது மூலமா மனசை நிலைநிறுத்தக்கூடிய அமைப்பு சிம்ம ராசிக்கு உண்டு. அப்ப 6ஆம் இடம் பண்றது வந்து நோய், கடன், வம்பு, வழக்கு போன்ற விஷயங்கள்ல பாதகமா வரன்ற நிலைமைக்கு பயப்பட தேவையில்லை. காரணம் நம்ம அதுக்கு பரிகாரமாவே இந்த மாதிரி உடற்பயிற்சி, தேக பயிற்சி போன்ற நல்ல விஷயங்களை ஈடுபட போறோம் இல்லைங்களா. இதனால வந்து இவர்களுக்கு இந்த சிம்ம ராசி வந்து 6ஆம் இடத்து பலன் வந்து நல்ல முறையில இருக்கு, அனுகூலமா இருக்கு. எந்த விதத்துக்கும் இவர்களுக்கு பாதகம் இல்லை. நல்ல முறையில வெளிவட்டத்துல வந்து சில விஷயங்கள் வந்து இவர்களுக்கு சாதகமா இல்லாத நிலைமை இருந்தாலும் இந்த 7ஆம் இடத்து ராகுவும் 11ஆம் இடத்து குருவும் லக்னத்துல அமர்ந்த கேதுவும் இவர்களுக்கு நல்ல முறையில வந்து ஒரு சுமூகமான ஒரு நிலைப்பாடை இந்த ஆண்டுகள் இவர்களுக்கு வழங்க போகுது. ஆக மொத்தம் இந்த தமிழ் புத்தாண்டு சிம்மராசி அன்பர்களுக்கு விழிப்பு. அடுத்ததாக கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு குரு பெயர்ச்சி பலன்களும் ராகு கேது பெயர்ச்சி பலன்களையும் பார்க்கலாம். கன்னிராசி முதல்ல ராகு பலனை பார்த்தலாம். கன்னிராசிக்கு ராகு பெயர்ச்சி 6ஆம் இடத்துக்கு வராருங்க. அப்போ ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி பாபகிரகங்கள் வந்து சனி ராகு வந்து எந்த இடத்துக்கு வந்தால் சாதகமான பலன்றது பொதுவான பலன் அனைவரும் தெரிஞ்சிருப்பீங்க. 3, 6, 11 தான் நல்ல இடம். இல்லை 6ஆம் இடம்ன்றது தான் நம்மளுக்கு வந்து தடைகள், நம்மளுக்கு வந்து எதிர்ப்பு, நம்ம எல்லாமே அதை மீறி நம்ம போராடி நம்ம ஒரு இடத்துக்கு போகக்கூடிய இடம் எல்லாமே 6ஆம் இடம் தாங்க. அப்போ அந்த இடத்துக்கு கன்னிராசிக்கு ராகு வருவது மிகப்பெரிய பொற்காலமான ஒரு ஆண்டு அமைய போகுதுங்க. இது எப்படி அமையும் தெரியுங்களா? ஒரு இனிமேல் கொடுக்கக்கூடிய இந்த பலன் வந்து ஒரு 6 வருஷத்துல கொடுக்கக்கூடிய பலன் வந்து 60 வருடத்துக்கு உண்டான சேமிப்பு வரும்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி ராகு வர போறாருங்க. அதே மாதிரி இந்த கன்னிராசி வந்து பெண்களுக்கு வந்து இப்போ நல்ல ஒரு அமோகமான ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்க போகுது. காரணம் வந்து சாஸ்திரத்துல வந்து இந்த 3 ராசி வந்து ரொம்ப நல்ல முறையில சொல்லியிருக்காங்க. பாட, படிக்க, சேர, செலவழிக்க, கற்கடகம், கன்னி, மகரம் கன்னிகளுக்கு உகந்தது. ஸோ பாருங்க, அது ராசியே கன்னி ராசி இல்லைங்களா. அப்போ பெண்களுக்கு உரிய ராசி வந்து 6ஆம் இடத்துக்கு ராகு வருது. நல்ல ஒரு அனுகூலமான விஷயங்கள் வரப்போகுதுங்க. 12ஆம் இடத்துக்கு இது என்ன பண்ணுவாரு, நல்ல விஷயங்களை தான் அவன் வந்து செலவு பண்ணக்கூடிய பாக்கியங்கள் வரும். அதாவது நம்மளுக்கு வந்து 6ஆம் இடத்து ராகு வந்து வரக்கூடிய பணம் வந்து வந்துருங்க. இப்போ ஏன்னா 6ஆம் இடம் எதிரி இல்லைங்களா, அவனே வந்து நம்மளுக்கு பிரச்சனை வருது, இவருடைய சாபம் தான் வந்து நம்ம எதுக்கு சீக்கிரம் கடனை பைசல் பண்ணணுன்றத ஒரு விஷயங்கள் வந்து நம்ம கிட்ட கடன் பெற்று சென்றவர்கள் நம்ம கிட்ட தானா வந்து தேடி கொடுப்பாங்க. சரி, அந்த பணம் வரது வந்து 6ஆம் இடம் கொடுத்துரும். 12ஆம் இடம் வரையும் கேது என்ன பண்ணுவாரு, அவர் ஞானகாரகன். அப்ப அனாவசியமா செலவு பண்ண விட மாட்டாருங்க, நல்ல விஷயத்துக்கு செலவு பண்ணுவாங்க. பரவாயில்ல, அவர் கொடுத்துருக்கிறாரு, எக்ஸ்ட்ரா பணம் வந்திருக்கு, அப்போ நம்மளுக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு ஆன்மா சந்தோஷப்படுறதுக்காக சில செலவு பண்ணுவாங்க. அது வந்து சூரியன் வீடா இருக்கிறதுனால இறை வழிபாட்டுக்கு அன்னதானத்தை கொடுக்கறது, இல்ல பூஜையில வந்து நம்மளுக்கு தகுந்த மாதிரி நம்ம சக்திக்கு தகுந்த மாதிரி சில விஷயங்கள் செலவு பண்றது போன்ற விஷயங்கள் எல்லாமே வந்து 12ஆம் இடத்துக்கு கேது கொடுக்க போறாருங்க. இதுல மிகப்பெரிய விஷயம், 6ஆம் இடத்து ராகு இது வரைக்கும் பல ஆண்டுகளாக சில கன்னிராசி அன்பர்களுக்கு உடல்ல ஏற்பட்டக்கூடிய நோயில கஷ்டப்பட்டவர்களுக்கு இந்த ராகு வந்து இனிமேல் எதிர்காலத்துல அந்த நோயினுடைய தன்மை தாக்கம் இல்லாத வேரோட ஓடி போகக்கூடிய காலமும் இந்த ராகு கொடுக்க போறாரு. அப்ப 6ஆம் இடம் வந்து கன்னிராசிக்கு மிகப்பெரிய அனுகூலமான காலங்கள். ஏன் 6ஆம் இடம் வந்து அனுகூலமான காலம் தெரியுங்களா? பொதுவா நம்மளுக்கு வந்து லாபம் வருதோ இல்லையோ, நஷ்டம் வராத இருந்தாவே நம்ம சேஃப் ஜோன் இல்லைங்களா. இந்த சேஃப் ஜோன் எல்லாமே வந்து இப்போ 6ஆம் இடத்துல ராகுங்க. ஸோ ராகுக்கு எது பார்த்துட்டோம். அப்புறம் முக்கியமான ஒரு கிரகத்தை பார்க்கணுமே, எங்க குரு வரல நீங்க நினைக்கூடாது இல்லைங்களா. இப்போ குருவை பத்தி பார்க்கலாங்க. அப்ப கன்னிராசிக்கு வந்து குரு வந்து எத்தனாம் அதிபதி தெரியுங்களா? 4ஆம் அதிபதியும் 7ஆம் அதிபதியும் ராசிக்கு. அப்ப 4ஆம் இடம் என்றது தாயார், வீடு, கல்வி, வாகனம், வசதி. 7ஆம் இடம் என்றது கலத்திர ஸ்தானம், அப்புறம் நட்பு ஸ்தானம் போன்ற சமுதாய தொடர்பு எல்லாமே குரு. அவர் 10ஆம் இடத்துக்கு வராரு. 10ஆம் இடம் என்றது தொழில் ஸ்தானம், புதனுடைய வீட்டுக்கு குரு வராரு. அப்போ இந்த கன்னிராசி அன்பர்கள் அனைவருமே கவனமாக இருக்கக்கூடிய காலம் எந்த விஷயம் தெரியுங்களா? சொந்த தொழில வந்து அதிக முதலீடுகள் பண்ணாத இருப்பது நல்லது.
தெரியாத தொழில புதிய அன்பர்கள் செல்லாத இருப்பது நல்லதுங்க. ஏற்கனவே தொழில் பண்றவர்களுக்கு உத்தியோகத்துல சில குறைகள் வரது வாய்ப்பு இருக்கு. பட் இருந்தாலும் அந்த 6ஆம் இடத்து ராகு நம்மளுக்கு நன்மை பண்ணி விட்டுருவாங்க. இப்போ எப்போ நம்மளுக்கு வந்து உத்தியோகத்துல பிரச்சனை வரும், நம்ம ஒர்க் பண்ணும்போது நம்மளுடைய மேலதிகாரிகள் கிட்ட நம்ம சக அன்பர்களோ ஊழியர்களோ தெரியாத நம்மளை பத்தி ஒரு தவறான கருத்துக்களை வந்து பதிவு பண்ணும்போது மேலதிகாரிகள் நம்மளை எப்படி பார்ப்பாரு, ஓ இவர் இது மாதிரி தான் இருப்பார் போது நினைப்பார் இல்லைங்களா. இது 10ல் குரு பதவி பாழ்வாங்க. அது ஒண்ணுமே பிரச்சனை இல்லைங்களே. பதவியில இருக்கக்கூடிய தேவையில்லாத நம்ம மேல மற்றவர்கள் சுமத்தன ஒரு கர்மா பாழாகும். அப்ப நல்லது தானே. அது காரணம் தெரியல. இந்த ஆண்டு வரக்கூடிய இந்த அமைப்பு 18 ஆண்டுகளுக்கு பிறகு வந்திருக்கு. 10ல் குருவும் 6ல் ராகுவும். அப்ப 6ஆம் இடத்து ராகு என்ன பண்ணுவாரு, எதிரியை விரட்டி அடிப்பாருங்க. அதாவது வந்து எதிரி ஆனாலும் எதிர்த்து வரும் அதிகாரி ஆனாலும் இவர்களுக்கு வெற்றி தருவார்கள். அப்ப யாரு நம்மளுக்கு துன்பம் விளைவிக்கிறார் அவர்களே நம்மளுக்கு வெற்றி அமையுங்க. இதுதான் கன்னிராசியினுடைய அற்புதமான 6ஆம் இடத்து ராகு. குருனுடைய பார்வை இருக்கிறது இவங்களுக்கு ஒரு நல்ல விஷயங்கள். இன்னொரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா, ராசிக்கு 4ஆம் இடம், நான் தாயார் வீடு கல்வி வாகனம் சொன்ன இல்லைங்களா. அப்ப 4ஆம் இடம் என்றது என்ன, சொத்து சம்பந்தமான விஷயங்கள். 10ல் குரு இருந்து 4ஆம் இடத்தை பார்வை செலுத்துறது. சில பேருக்கு வந்து கடந்த சில ஆண்டுகளாக இடம் விற்கல, எனக்கு இந்த இடம் வித்து இந்த பணம் வந்ததுன்னா இந்த விஷயத்த நான் நல்ல முறையில முடிச்சிருப்பேன், இந்த கடனை வந்து செட்டில் பண்ணியிருப்பேன், இல்ல பசங்களுக்கு வந்து நான் கடன் வாங்காத வெளிநாட்டுக்கு படிப்புக்காக அமைச்சிருப்பேன்ற ஒரு இது எல்லாருக்கும் இருக்கும். அது வந்து இந்த 4ஆம் இடத்து குரு பகவான் வந்து குரு 10ல் இருந்து பார்க்கறதுனால இவங்களுக்கு வந்து இடம் வாங்குறதும் அமையும், இடம் விற்கக்கூடிய அமைப்பும் அவர்களுடைய எண்ணத்துக்கு தகுந்த மாதிரி இந்த குரு பயிற்சி பலன் இவர்களுக்கு சாதகமா இருக்க போது 6ஆம் இடத்திற்கு அதிகமான சப்போர்ட் பண்ணி நம்மளுக்கு வந்து உயர்வு கொடுக்க போறாருங்க. அப்போ ஆக மொத்தத்துல இந்த தமிழ் புத்தாண்டு கன்னிராசி அன்பர்களுக்கு வெற்றி. அடுத்தது நாம் பார்க்க போகும் ராசி துலாம் ராசி அன்பர்களுக்கான தமிழ் புத்தாண்டு பலன்கள். இந்த ஆண்டு இவர்களுக்கு ராகு கேது குரு பெயர்ச்சி நடைபெறுகிறது. இந்த ராகு கேது குரு பெயர்ச்சி பலன்கள் மூலமாக இவர்களுக்கு ஏற்படக்கூடிய நன்மை தீமைகள், எந்த விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும், எந்த விஷயத்தில் அனுகூலமாக இருக்க வேண்டும் என்ற ஒரு விஷயத்தை தெரிந்து கொள்ளலாம். துலாம் ராசிக்கு குரு பெயர்ச்சி 9ஆம் இடத்துக்கு வருவது ரொம்ப 12 ஆண்டுகளுக்கு பிறகு மிக உயர்ந்த ஸ்தானமாக கருதப்படுகிறது. காரணம், குருவின் பார்வை ராசியினுடைய தொடர்பில் உள்ளது. குரு 5ஆம் பார்வையாக துலாம் ராசியை பார்க்கிறார். அப்ப ராசி என்பது சந்திரன், நம்மளுடைய எண்ணங்கள், மனசு சம்பந்தமான விஷயங்கள், நாம் நினைத்த காரியங்கள் வந்து இதுவரைக்கும் கைகூடாத இருந்திருக்கலாம், இல்லை இந்த மாதிரி நடக்கணும், இந்த மாதிரி நடக்கல என்ற விஷயங்கள் எல்லாமே வந்து இவர்களுக்கு வந்து நினைச்ச காரியங்கள் எல்லாமே வந்து நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டா இந்த ஆண்டு அமைய போது. காரணம், குருவின் பார்வையால. இது எப்படி ஆக போகுதுன்னா, இதுக்கு முன்னாடி இவர்களுக்கு வந்து நான் எது நினைச்சாலும் நடக்க மாட்டேங்குது, நடக்கிறது வந்து தெரிய மாட்டேங்குது, இந்த ஒரு புலம்பல் சம்பந்தமான ஒரு எண்ணங்கள் வந்து இவங்களுக்கு இருந்துட்டு இருந்ததுங்க. காரணம், ராசிக்கு 8ல் குரு. ஆனா 9ஆம் இடத்துக்கு வரக்கூடிய குரு பகவானுடைய பார்வை இந்த ராசிக்கு எந்த மாதிரி ஒரு பலனை கொடுக்க போகுதுன்னா, இவர்கள் வந்து இனிமேல் வந்து நான் நினைத்தது நடக்கல என்ற காலங்கள் போய் நடக்கிறத நினைக்கக்கூடிய அமைப்பு இவர்களுக்கு வரப்போகுது. இது எவ்வளவு பெரிய விஷயங்க இது. அது ஒரு நல்ல ஒரு குருனுடைய 9ஆம் பார்வை நல்ல முறையில் அமைய போகுது. ராசிக்கு 9ஆம் இடம் என்றது தந்தை ஸ்தானம், குரு உபதேசம் போன்ற பாக்கியஸ்தானம் போன்ற அமைப்புகள் வருவதால் இவர்களுடைய மூதாதையர்கள் சொத்து, தந்தை சம்பந்தமான சொத்து, இவர்களுக்கு வர வேண்டிய உரிமை பாகம் போன்ற விஷயங்கள் எல்லாமே இந்த ஆண்டுகள் துலா ராசிக்கு நடைபெற உள்ளது. இதற்கான முயற்சிகள் இந்த ஆண்டு இவர்கள் செய்ய தொடங்கலாம். அடுத்தது ராகு பகவான் வந்து துலாம் ராசிக்கு 5ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார். 11ஆம் இடத்துக்கு கேது பகவான் வருகிறார். 5ஆம் இடத்து ராகு வருவதால் பயப்படும் தேவையில்லை. 5ல் ராகு வருவதால் சனி வீட்டுக்கு ராகு பயிற்சியாக சில நேரம் சில கலக்கங்கள் இருக்கும். இருந்தாலும் இந்த ஆண்டு இவர்களுக்கு என்ன ஒரு பெரிய ஒரு நல்ல ஒரு அனுகூலமான விஷயம் என்றால், குருவின் 9ஆம் பார்வை ராகு பகவானுக்கு உள்ளதால் 5ல் ராகு வந்தாலும் இவங்கள் மன சஞ்சலங்கள் பட தேவையில்லை. சில யோசிக்காத விஷயங்கள்ல இவர்கள் இதற்கு முன்னாடி அவதிப்படக்கூடிய காலமா இருந்தாலும் இனி வரக்கூடிய காலங்கள் இவர்களுக்கு இந்த மாதிரி சூழ்நிலைகள் பாதகமான அமைப்புகள் இவர்களுக்கு அமையாது. 11ல் கேது வராருங்க. 11ஆம் இடம் என்றது லாபஸ்தானம். அப்ப கேது பகவான் வரதுனால தாய் வழி ஆசீர்வாதங்கள், தாய் வழி முன்னோர்கள் செய்த புண்ணிய காரியங்கள் எல்லாமே இவர்களுக்கு நல்ல அனுகூலமான விஷயங்களாக அமையும். இப்ப இந்த துளாராசிக்காரர்கள் வந்து முறையாக வந்து பித்ரு சம்பந்தமான காரியங்களை முறையாக கடைபிடித்தாலே இந்த ஆண்டுகள் இவர்களுக்கு மிகப்பெரிய ஆசீர்வாதமாக அமையக்கூடிய ஆண்டு அமைய போகுது.
அப்புறம் சனி பகவானுடைய பலனை முக்கியமா பார்க்கணும். துலாம் ராசிக்கு 6ல சனி அதிர்ஷ்ட சனி. பொதுவாக ஏற்கனவே நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம், இந்த சனி ராகு கேது எல்லாமே 3, 6, 11 வந்தாதான் நம்மளுக்கு நன்மையான பலன் என்ற ஒரு விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம் இல்லைங்களா. அப்ப துலாம் ராசிக்கு 6ஆம் இடத்து சனி அனுகூலமா வருவதால் இவர்களுக்கு பெரிய தடைகள் வந்து இவர்களை விட்டு விலக போகுது. பொருளாதார சம்பந்தமான முயற்சிகள் நல்ல முறையில் அனுகூலம் இவர்களுக்கு வர போகிறது. உடல் சம்பந்தமான பிரச்சனை உள்ளவர்களுக்கு, நோய் சம்பந்தமான மருத்துவத்தில் தொடர்பு உள்ளவங்களுக்கும் இவங்களுக்கு 6ஆம் இடத்து சனி நல்ல முறையில வந்து இவர்களுக்கு மருந்து, புதிய மருத்துவமோ புதிய மருந்து சம்பந்தமான மாற்றத்தையும் கொடுத்து நல்ல முறையில இவங்களுக்கு வந்து இருக்கக்கூடிய பிணிகளையும் மனநோய்களையும் அகற்றக்கூடிய காலமா 6ஆம் இடத்து சனி வந்து இவர்களுக்கு வழி அமைய போகுது. இவர்கள் வந்து பாத்தீங்கன்னா சில நேரத்துக்கு வந்து இந்த துலாம் ராசி வந்து விட்டு கொடுக்காத தன்மையும் நேர்மையா இருப்பாங்க. ஏன்னா வியாபாரிகள் யூஸ் பண்ணக்கூடிய கருவி வந்து உங்களுக்கு தராசு இல்லைங்களா, அந்த தராசு தான் துளாராசியோடைய சிம்பிளே. அப்ப இனிமேல் வந்து இவர்களுடைய காலகட்டங்கள் வந்து எல்லா விதத்தையும் வந்து சரிசமமாக எண்ணக்கூடிய எண்ணங்கள் வரும். அதாவது வந்து கீழ் மட்டம், மேல் மட்டம், உயர் மட்டம், அனைத்து உள்ளங்களையும் எல்லா மனிதர்களும் சமமா என்ற ஒரு தெய்வீகமான ஒரு குருனுடைய குணங்கள் இவர்களுக்கு வருவதற்கு 11ஆம் இடத்து கேது பகவான் வந்து இவர்களுக்கு உறுதுணையாக இந்த ஆண்டு இவர்களுக்கு அமைய போகிறது. துலாம் ராசி சனி 6ஆம் இடத்துல 2 ஆண்டுகள் இருக்க போறார். அப்ப கடந்த 10 ஆண்டுகளுக்காக உள்ள தடைகள், தாமதங்கள் எல்லாமே இந்த 2.5 வருஷத்துல இவர்களுக்கு நல்ல முறையில வந்து இவங்களுக்கு வந்து கிடைக்க போகிறது. மெயின் வெளிநாட்டு முயற்சிகள் பண்ணி நம்மளுக்கு கிடைக்காது, இனிமேல் இந்த முயற்சிகள் தேவையில்லை என்ற ஒரு வேலை செய்யறாங்க இல்லைங்களா பணியாளர்கள், அவர்களுடைய கடல் தாண்டி பொருளாதாரத்தில் உயரக்கூடிய அமைப்பும் இந்த துலாம் ராசி 6ஆம் இடத்து சனி அமைய போகிறது. ஆக மொத்தத்தில் இந்த தமிழ் புத்தாண்டு துலாம் ராசி அன்பர்களுக்கு வல்லமை. அடுத்தது நாம் பார்க்க போவது விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு பலன்கள். இந்த ஆண்டு இவர்களுக்கு வந்து ராகு கேது பயிற்சியும் நடைபெறுகிறது, குரு பயிற்சியும் நடக்கிறது. இந்த பயிற்சியை அனுசரித்து இந்த ஆண்டுகள் இவர்களுக்கு சாதகமான பாதகமான பலன்களை பார்க்கலாம். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு 8ஆம் இடத்தில் குரு இப்பயிற்சி ஆகிறார். பொதுவாக 8ஆம் இடம்ன்றது ஒரு அனுகூலமான இல்லாத ஒரு இடம். இருந்தாலும் 2ஆம் அதிபதி 8இல் மறைந்தாலும் குரு ராசிக்கு, விருச்சிக ராசி 2ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். அப்ப என்ன ஆகுனா சில நேரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா புயலுக்கு பின் அமைதி மாதிரி கொஞ்சம் கஷ்டப்பட்ட பிறகு நம்மளுக்கு தனம் வர வாய்ப்புகள் உண்டு. இதில் மெயினாக நம்ம வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய இடம் எது தெரியுங்களா, ராசிக்கு 2ஆம் இடம்ன்றது நம்மளுக்கு வாக்குஸ்தானம். நம்ம வந்து அவசரப்பட்டு மற்றவர்களுக்கு சில நேரத்துக்கு வாக்கு கொடுத்துட்டா அதை உரிய நேரத்துக்கு வந்து நம்மளால் நிறைவேற்ற முடியாத ஒரு காலங்கள் இந்த ஆண்டு இவர்களுக்கு இருக்கிறது. இந்த விஷயத்தில் இவர்கள் ஒரு விஷயத்தை 1க்கு 100 முறை யோசித்து செயல்படக்கூடிய வாக்கு விஷயத்தில் இவர்கள் கவனமாக இருக்க வேண்டும். அதே மாதிரி 8ஆம் இடத்து குரு பகவான் இருந்தாலும் இவர்கள் பணி நிமித்தமாக தான் செய்கிற இடத்திலிருந்து மறைந்து மாற்றம் பெறுவதற்கான காலங்களும் இவர்களுக்கு ஏற்படும். அரசு பணியா இருந்தா டிரான்ஸ்பர் வரும். அதே மாதிரி தனியார் நிறுவனமா இருந்தா இந்த நிறுவனத்தை விட்டுட்டு வேற நிறுவனத்துல வேலை கிடைக்கும். ஆனா எங்க கிடைக்குன்னா வந்து ஹைதராபாத், பெங்களூர் இந்த மாதிரி கிடைக்கும் சென்னையில் உள்ளவர்களுக்கு. அப்போ வந்து அவர்கள் வந்து மறையணுன்ற ஒரு விதி. இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் 8ஆம் இடத்து குரு பகவான் விருச்சிக ராசிக்கு கொடுக்க போறார். ஓகேங்களா. இருந்தாலும் வந்து குருனுடைய பார்வை வந்து இந்த ராசிக்கு சில சாதகமான பலன்களே இந்த ஆண்டுகள் இவர்களுக்கு வழங்கும் என்பது ஐயமில்லை. அடுத்தது ராகுவும் கேதுவும் பெயர்ச்சியை பத்தி பார்க்கலாம். அப்ப விருச்சிக ராசிக்கு 4ஆம் இடத்தில் ராகு, 10ஆம் இடத்தில் கேது. அப்போ என்ன ஆகும், இப்ப 8ல குரு மறைஞ்சிருக்கிறதுனால நம்ம உத்தியோக வழியில பொருளாதார முன்னேற்றத்துக்காக மறையணுன்ற ஒரு விஷயங்கள் இருக்கு இல்லைங்களா. இது வந்து ராகு வந்து கன்ஃபார்ம் பண்ணுவார் 4ஆம் இடத்துல. அப்ப ராகு எங்க இருக்கிறாரோ அந்த இடத்த வந்து உயர்த்தக்கூடிய அமைப்பு ஏற்படும். அது எப்படி ஏற்படும்னா, இப்ப சாதா ஒரு கிளர்க்கா இருக்கிறவங்க இன்னும் ஒரு படி மேல அவர்களுடைய பதவி உயர்வுகள் சம்பந்தமான விஷயங்கள் இந்த 4ஆம் இடத்து ராகு அனுகூலம் செய்வார்கள். 4ஆம் இடத்து ராகு பகவான் வருவது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக வீடு கட்டக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டுக்கு அமைய போகுது. பணம் இல்லாட்டி கூட கடன் வாங்கி வீடு கட்டுருவாங்க. காரணம் 8ல குரு கடன்காரன் இல்லைங்களா. இது ராகு வந்து ரொம்ப நாள் விஷயத்தை வந்து நிறைவேற்றுவாரு. 10ஆம் இடத்து கேது, 10ஆம் இடம்ன்றது கர்மஸ்தானம். அது எப்படி வேலை செய்யும் தெரியுங்களா. அப்போ குடும்ப அன்பர்கள், நம்மளுடைய துணைவியார், இவர்களுடைய விருப்பத்தை வந்து நிறைவேற்றுறதுக்காக நம்ம ஆன்மா செயல்பட ஆரம்பிக்கும். இன்னொரு விஷயம், இப்போ ராசிக்கு 5ல சனி நம்ம பார்க்கணும்.
5ஆம் இடத்து சனி இந்த ஆண்டு இவர்களுக்கு எப்படி இருக்கும் போதுன்னா 5இல் சனி வருவது இவர்களுக்கு சில குறைகள் இருந்தாலும் குரு வீட்டில் சனி பகவான் இருப்பதால் இவர்கள் அந்த குறையை நிறைவாக எப்படி மாற்றுவது என்ற ஒரு விழிப்புடன் செயல்படக்கூடிய காலமோ இவர்களுக்கு விருச்சிக ராசிக்கு அமைந்திருக்கிறது. விருச்சிக ராசி அன்பர்கள் வெள்ளிக்கிழமை தோறும் அன்பால் வழிபாடு செய்வது மிகவும் நன்மையான விஷயங்களாக இந்த ஆண்டு இவர்களுக்கு அமையும். 2ஆம் இடத்து குரு பகவான் ராசிக்கு 8ஆம் இடத்திலும் புதன் வீட்டிலும் மறைவதால் திருப்பதி போன்ற பெருமாள் சேத்திரங்களுக்கு செல்வதும் இவர்களுடைய சாதகம் இல்லாத சில நிலைகள் காலங்கள் இந்த ஆண்டு வந்தாலும் இறை வழிபாடு மூலமாக எல்லாமே இவர்களுக்கு நல்ல முறையில அமையக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு அமைய போகிறது. விருச்சிக ராசி அன்பர்களுக்கு 6ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய நோய், கடன், வம்பு, வழக்கு போன்ற பலன்களை இப்போது தெரிந்து கொள்ளலாம். 6ஆம் இடத்தில் இந்த ராசி அன்பர்களுக்கு எந்த விதமான பாபகிரகங்களுடைய தொடர்பும் இல்லாத இருப்பதை இவர்களுக்கு ஒரு மேன்மையான காலமாக அமையுது. 8இல் குரு இருந்தாலும் 6ஆம் இடத்து அதிபதி இவர்களுக்கு பாதகமாக இல்லை. நோயிலிருந்து விடுபடக்கூடிய தன்மையும் கடன் போன்ற சுமைகள் இவர்கள் வாழ்வில் இந்த ஆண்டுகள் படிப்படியாக குறைவதற்கான ஆசீர்வாதம் கிரகங்கள் மூலமாக இவர்களுக்கு கண்டிப்பாக உண்டு. 6ஆம் இடம் என்பது எதிர்ப்பு, நோய், கடன், வம்பு, வழக்கு போன்ற துர்ஸ்தானம் சொல்லக்கூடிய இடமாகும். அப்ப விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த ஆண்டு இவர்களுக்கு எந்த மாதிரி ஒரு நல்ல பலன் இருக்கிறது என்றால் தன்னுடைய எதிரிகளை அடையாளம் கண்டு கொள்ளக்கூடிய காலம் இவர்களுக்கு இந்த ஆண்டு அமையும். அப்ப எதிரிகளை ஆலையை கண்டுபிடித்து விட்டால் நாம் அவர்களிடம் இருந்து விலகி மேலும் வரக்கூடிய காலத்துல இவர்களிடம் எச்சரிக்கையாக இருப்பது எவ்வளவு மிக ஒரு நன்மையாக இவர்களுக்கு அமையும் என்பது இந்த 6ஆம் இடத்து பலன் இவர்களுக்கு அனுகூலமாக இருக்கிறது. ஆக மொத்தத்துல விருச்சிக ராசி பொறுமை. தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு பலன்களை தெரிந்து கொள்ளலாம். இந்த ஆண்டு இவர்களுக்கு ராகு கேது பெயர்ச்சியும் குரு பெயர்ச்சியும் நடைபெறுகிறது. இதை ஒட்டி இவர்களுக்கு இந்த ஆண்டுகள் எப்பேற்பட்ட ஒரு நன்மை தீமைகள் இவர்கள் பெறுவார்கள் என்பது இப்பொழுது பார்க்கலாம். தனுசு ராசிக்கு மொத்தத்தில் அமோகமான பெயர்ச்சிகளாக கிரகங்கள் இந்த முறை இவர்களுக்கு அமைந்துள்ளது. ராசிக்கு 7ஆம் இடத்தில் குரு பயிற்சி ஆகிறார். ராசிக்கு 3இல் ராகு, ராசிக்கு 9இல் கேது. இந்த அமைப்பு இவர்களுக்கு பல ஆண்டுகளுக்கு பிறகு வரக்கூடிய அமைப்பாக உள்ளது. அப்போ பொதுவாக தனுசு ராசிக்கு 7ஆம் இடத்துக்கு குரு வரும்போது என்ன பண்ணுவார்னா திருமணம் ஆகாத முயற்சி உள்ளவர்களுக்கு திருமணம் இந்த குரு பெயர்ச்சி இந்த ஆண்டு இவர்களுக்கு கைகூடும். இது முதல் பணம். திருமணம் ஆனவர்களுக்கு குழந்தை பாக்கியம் காலதாமதமாக கடந்த 2 ஆண்டுகள் இல்ல 3 ஆண்டுகளாக குழந்தை பாக்கியம் ஏற்படாத நிலையில் உள்ளவர்களுக்கு இந்த ராசிக்கு 7ஆம் இடத்துக்கு வரக்கூடிய குரு பகவானுடைய பார்வை ராசிக்கு பார்வை செலுத்துவதால் இவர்கள் நினைத்த காரியங்கள் குழந்தை பாக்கியம், சந்தான விருத்தி போன்ற நல்ல விஷயங்கள் இந்த ராசி அனுபவிக்க போகிறார்கள். அடுத்தது ராகு, 3ஆம் இடத்து ராகு. 3ஆம் இடம் பார்த்தீங்கன்னா முயற்சி, வெற்றி, சிறு பயணம் போன்ற விஷயங்களை குறிக்கக்கூடிய இடம் 3ஆம் இடம். ராகு 3ஆம் இடத்துக்கு வராருங்க. நல்ல அற்புதமான இவர்களுக்கு தெளிவான, திடமான, நம்பிக்கையான செயல்களில் இவர்கள் இறங்குவார்கள். அதாவது அந்த சொல்லுவாங்க இல்லைங்களா, இவன் இறங்கிட்டா இந்த விஷயத்த முடிச்சு தான் வருவான். இந்த மாதிரி ஒரு அமைப்பு தனுசு ராசிக்கு 3ஆம் இடத்து ராகு தரப்போகிறார். அதே மாதிரி இவர்களுக்கு 9ஆம் இடத்துல ஜாதக ராசி பிரகாரம் கேது பகவான் வராருங்க. அப்போ 9ஆம் இடத்துல கேது பகவான் வரதுனால குரு பொருள் கொடுப்பார், கேது அருள் கொடுப்பார். அப்போ இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா பக்தி மார்க்கத்தில் உள்ளவர்கள் ஞான மார்க்கத்திற்கும், அருள் துறையில் உள்ளவர்கள் பொருள் துறையில் உள்ள இணைவதற்கும் ஒரு பெரிய அற்புதமான ஆண்டாக இந்த பயிற்சி இவங்களுக்கு அமைய போகிறது. மேலும் தனுசு ராசிக்கு 7ஆம் இடத்து குரு பகவான் தன்னுடைய சொந்த வீட்டை பார்ப்பதால் உயர்ந்த நட்புகள், உயர்ந்த சிநேகிதங்கள், நல்லோர் இணக்கம் போன்ற அமைப்புகள் இந்த தனுசு ராசி இந்த ஆண்டு பெறக்கூடிய ஆண்டாக இவர்களுக்கு அமைய போகிறது. 4ஆம் இடத்தில் சனி, பொதுவாக 4 சனி அர்த்தாஷ்டம சனி என்று பயப்படுவார்கள். அதாவது அஷ்டமத்துல பாதி சனி, அர்த்தாஷ்டம சனி, அதெல்லாம் ஒன்றும் பயப்பட தேவையில்லைங்க. காரணம் பார்த்தீங்கன்னா ராகு 3லையும் 7ல குரு இருக்கும்போது இந்த 4ஆம் இடத்து சனியினுடைய பாதிப்பு இவர்களுக்கு பெரிய லெவல்ல பாதிக்காது. 4ஆம் இடத்து சனியாக இருந்தாலும் இவர்கள் குரு வீட்டில் சனி பகவான் இருப்பது நன்மையே. காரணம் சனி இருந்த வீட்டு அதிபதி குரு உச்சத்தை நோக்கி தன்னுடைய ராசி சொந்த வீட்டை தனுசு ராசியை பார்ப்பதால் அர்த்தாஷ்டம சனி இவர்களுக்கு பெரும் அளவில் பாதிப்பு ஏற்படுத்தாது. அடுத்தது இப்ப 6ஆம் இடம். 6ஆம் இடம் என்றது நோய், வம்பு, வழக்கு, கடன் போன்ற இடங்களை குறிக்கக்கூடிய அமைப்பு. 7ஆம் இடத்து குரு பகவான் தனுசு ராசி அன்பர்களுக்கு
கடன் உள்ள அன்பர்களுக்கு இந்த ஆண்டு கடன் சுமையிலிருந்து விடுபடக்கூடிய காலமாக அவங்களுக்கு அமைய போகிறது. இது எப்படி வரும்னா, எதிர்பாராத நம்மளுக்கு தந்தை சொத்து நம்ம பேருக்கு எழுதிடுவாங்க, அதை வித்து தன்னுடைய கடனை அமைத்து மகிழ்ச்சியாக நிம்மதியாக இருக்கக்கூடிய ஆண்டுங்க இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு. இது ரொம்ப ஒரு மிகப்பெரிய ஒரு ஆண்டா அமையும். ஒரு விஷயத்தை வேண்டி கெஞ்சி பெறக்கூடிய காலங்கள் மாறி நம்மளுக்கு உரியவர்கள் நம்மளுடைய எண்ணத்தை தெரிஞ்சு செயல்படக்கூடிய காலமா அமைய போகுதுங்க தனுசு ராசி. ஆக மொத்தத்துல இந்த ஆண்டு தனுசு ராசி அன்பர்களுக்கு அமோகம். அடுத்தது நாம் பார்க்க போகிற ராசி மகர ராசி அன்பர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு பலன்கள். இந்த ஆண்டு இவர்களுக்கு குரு பயிற்சி ராகு கேது பயிற்சி நடைபெறுகிறது. இதுக்குரிய பாதகம் சாதகமான சூழ்நிலை அறிந்து கொள்ளலாம். பொதுவாக மகரத்துக்கு பார்த்தீங்கன்னா சனி பகவான் விடுதலையாக இருக்கு, 7.5 சனி. அது ஒரு மிகப்பெரிய தடைகள் நிவர்த்தி பண்ணக்கூடிய அமைப்பு. இருந்தாலும் இந்த ஆண்டு இவர்களுக்கு ராகு கேது குரு அந்த அளவுக்கு சாதகமாக இல்லை. அனைத்து விஷயங்களிலும் கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய ராசியில மகர ராசி முதன்மையாக உள்ளது. மகர ராசி அன்பர்கள் 2ல் ராகு 8ல் கேது இருப்பது இவர்கள் பிரயாணத்தில் கொஞ்சம் அதிகமாக கவனம் வேண்டும். எந்த ஒரு தெரியாத விஷயத்திற்கும் இவர்கள் போய் தலையிட்டு தேவையில்லாத பிரச்சனைகள் வரதுக்கான வாய்ப்புகள் இவர்களுக்கு கண்டிப்பாக இந்த ஆண்டுகள் மகரத்துக்கு உண்டு. அதே மாதிரி மகர ராசிக்கு குரு பகவான் பார்த்தீங்கன்னா 6ஆம் இடத்துக்கு போறாரு. அப்போ கடன் சம்பந்தமான விஷயங்கள், பொருளாதாரத்தில் எதிர்பாராத இழப்புகள் போன்ற வகையில் வரதுக்கான சூழ்நிலைகள் உள்ளது. அப்போ என்ன பண்ணணும்னா நம்ம திட்டமிட்டு செயல்படக்கூடிய எண்ணங்கள் இருந்தால் போதுமானதுங்க. ஏன்னா 2ல் ராகு என்ன பண்ணுவார்னா, நம்ம ஒரு விஷயம் இறங்குறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு பெரிய லெவலில் ஆசை இருக்காது. பட் அங்கே போன அப்புறமா எல்லாத்தையும் மறக்கடைச்சிட்டு நம்ம சக்திக்கு மீறி சில விஷயங்கள் செலவு பண்ண வச்சிருவாருங்க. அப்போ என்ன ஆகும், நம்மளுக்கு இந்த கடன் சுமைகள் அதிகமாக வரும். இந்த கடன் சுமைகள் அதிகமாக வரக்கூடிய காலகட்டத்தில் தினமும் வீட்டில் 2ல் ராகு இருக்கிறதுனால குடும்பஸ்தானம், அப்போ சில விஷயங்களை நம்ம மனைவி கிட்ட நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா. அப்போ என்ன ஆகுனா, இதை நீ இந்த 2ல் ராகு இருக்கக்கூடிய அமைப்பு குடும்பஸ்தானத்தில் கணவன் மனைவிக்கு இடையே சில ஒற்றுமையை குலைக்கக்கூடிய அமைப்புகளாக இருக்கிறது. அவர்கள் எந்த ஒரு விஷயத்திற்கும் கலந்து ஆலோசித்து செயல்பட்டாவே இவர்களுக்கு இந்த ஆண்டு ஒரு பாதுகாப்பான ஆண்டா அமையும். மகர ராசிக்கு 3ல் சனி இருக்கிறது, நிறைய விஷயங்கள் வெற்றி, தனிப்பட்ட முறையில் எல்லாமே நல்லா இருக்கு. வாகன வழி இயக்கத்திலையும் குடும்பஸ்தானத்திலையும் கவனமா இருக்கணும். 6ஆம் இடத்து குரு பகவான் எதிரிகள் தேவையற்ற முறையில இவர்கள் உருவாக்கி கொள்வார்கள். காரணம் 2ல் ராகு இருக்கும்போது தேவையற்ற வார்த்தைகள் மூலமாக இவர்களுடைய நட்பும் பகையாகக்கூடிய காலங்கள் மகர ராசிக்கு உள்ளதுங்க. அப்ப மகர ராசி அன்பர்கள் சனிக்கிழமை தோறும் ஆஞ்சநேயரை வழிபடுவது இவர்களுக்கு நல்ல ஒரு மன நிம்மதியும் மன தைரியத்தையும் அமைதியும் கொடுக்கும் எந்த ஒரு விஷயத்துக்கும். அப்ப மகர ராசி அன்பர்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த ஆண்டு தமிழ் புத்தாண்டு அனைத்து விஷயங்களிலும் மிக மிக கவனமாக இருக்கக்கூடிய ஆண்டாக இருக்கிறது. இந்த மகர ராசி அன்பர்களை இதை பின்பற்றினாலே இவர்களுக்கு தொல்லை இல்லாத ஆண்டாக இந்த ஆண்டு அமையும். மகர ராசி அன்பர்களுக்கு இந்த 2ஆம் இடத்து ராகு குடும்பஸ்தானம் இல்லைங்களா. அப்போ என்ன ஆகுனா, இப்போ ஏற்கனவே திருமணம் ஆகி விவாகரத்து பெற்றவர்களுக்கு திருமணம் ஆர்வம் அதிகமாக இருக்கும். ஏன்னா ராகு ஆசையை தூண்டக்கூடிய கிரகம். அப்போ 2ஆம் இடம் நம்மளுக்கும் குடும்பம் அமையணும். அப்போ அதுக்கான முயற்சிகள் இவர்கள் யோசிக்காத இறங்குவார்கள். அப்போ இவர்கள் 2வது திருமண வாழ்க்கைக்கு இந்த ஆண்டு இவர்கள் அவசரப்படாமல் அமைதியாக பொறுமையாக இருந்தாலே இவர்களுக்கு வரக்கூடிய இன்னல்களிலிருந்து இவர்கள் காப்பாற்றப்படுவார்கள். மேலும் இவர்கள் வாகன வழியில பிரயாணம் பண்றாங்க. இவங்களுக்கு என்ன தெரியுங்களாவும், சிந்தையில வண்டி ஓட்டுவாங்க, ஆனால் மனசில் வேற எண்ணங்கள் ஓடிட்டு இருக்கும். இந்த 2 ராகு ஒரு நிலையான ஒரு எண்ணத்தை கொடுக்க மாட்டாருங்க. அதாவது நம்ம ஒரு கிளம்புவோம், ஒரு வேலை முடிக்கிறதுக்கு கிளம்புன உடனே அந்த வேலையை முடிக்காத வேற ஒரு எண்ணங்கள் குறுக்கிட்டு அந்த எண்ணத்தை முடிக்கிறது செயல்பட போவாருங்க. அப்போ முக்கியமான வேலையை முடிக்காத இருக்கிறதுனால வரக்கூடிய தொல்லைகளுக்கும் ஆளாவாருங்க. அப்போ இவர்கள் இந்த எண்ணங்கள் மூலமாக வரக்கூடிய குழப்ப நிலை போன்ற எண்ணத்தையும் இவர்கள் சரி செய்ய வேண்டிய ஆண்டாக இந்த ஆண்டு இருக்கிறதுங்க. இதுல இவர்கள் முக்கியமா கவனமா இருக்கக்கூடியது தேவையற்ற ஆசைகள் 2ஆம் இடத்துல நம்மளுக்கு உருவாகும். அது பொருளாதாரத்திலையும் சரிங்க, குடும்ப வாழ்க்கை அமையணுன்ற ஒரு இச்சை சம்பந்தமான விஷயங்கள் இவங்க மேலோங்கும். அப்ப அந்த நேரத்துக்கு இவங்களுடைய இறை சன்னிதானத்திற்கு போய் அமர்ந்து வழிபடுவது இவர்களுடைய எண்ணத்தை ஒழுங்குபடுத்துவதற்கான ஒரு பயிற்சியாகவே இவர்கள் செய்தார்களாவே இவர்களுக்கு துன்பம் இந்த ஆண்டு இவர்களுக்கு கிடையாதுங்க.
அதே மாதிரி வந்து 3ல சனி, பொதுவாக 3ல சனி இருந்தால் அதிர்ஷ்ட சனி, முயற்சிகள் எல்லாமே நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. இருந்தாலும் 2ஆம் இடத்து ராகு இருக்கிறதுனால 3ஆம் இடத்து முயற்சிகள் வந்து இவருக்கு மனசுல மறைஞ்சு போயிடும். இன்னைக்கு கரெக்டா நினைப்போம், நைட்டு காலையில என்ன வந்து தெரியல, 2ல ராகு இருக்கும்போது நம்மளுக்கு எண்ணங்கள் மாறிடும். அப்ப இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இவர்களுக்கு வந்து நல்லது கெட்டது போன்ற சூழ்நிலைகள் மனதில் ஒரு குழப்பமான நிலைகளை சிந்தைகள் வந்து இவர்களுக்கு அமரக்கூடிய ஆண்டா இந்த ஆண்டா மகர ராசிக்கு இருக்கு. ஆக மொத்தத்துல மகர ராசி அன்பர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு எச்சரிக்கை. கும்பராசி அன்பர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு பலாபலன்கள். இந்த ஆண்டு கும்பராசி அன்பர்களுக்கு குரு பயிற்சி, ராகு கேது பயிற்சி நடைபெறுகிறது. இந்த ராகு கேது குரு பயிற்சி பலன்கள் இவர்களுக்கு எவ்வாறு அமையும் என்பதை இப்பொழுது பார்க்கலாம். கும்பராசிக்கு லக்னத்தில் ராகு வரார், ஓகேங்களா? அது மட்டும் இல்லாத 2ஆம் இடத்துல சனி இருக்கிறார், 7ஆம் இடத்துல கேது. இந்த அமைப்பு இவர்களுக்கு சாதகம் இல்லாத நிலைதான். இருந்தாலும் குரு பகவான் ராசிக்கு 2ஆம் அதிபதி, லாபாதிபதி, கும்பராசிக்கு 5ஆம் இடத்தில் இருப்பது இவர்களுக்கு வந்து துன்பத்திலும் கை கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த ஆண்டு இவர்களுக்கு உள்ளது. இது எப்படி அமையன்றது நம்ம வந்து நடைமுறையில் பார்க்கலாம். இந்த கும்பராசிக்கு லக்னத்தில் ராகு வராருங்க. ஸோ ராகு வரும்போது என்ன ஆகும் தெரியுங்களா? தேவையற்ற ஆசைகள் நலம் காட்டி சுகம் கெடுக்கக்கூடிய அமைப்பில் அமையும். அதாவது நம்மளுக்கு ஒரு விஷயம் தேவை இருக்காது, அதில் போய் நம்ம வந்து லாக் ஆகிடுவோம். இந்த விஷயங்களில் வந்து இவர்களுக்கு கொஞ்சம் கவனமாக இருக்கணும். பொதுவாக வேற ஒன்றுமே இல்லைங்க, இருள் கிரகம் இல்லைங்களா, சனி வீடு, மாயில சிக்கக்கூடிய அமைப்புங்க, ஒரே வார்த்தை. அப்போ மாயிலிருந்து எப்போ வெளிப்படுவோம்? யாராவது நம்மளுக்கு வந்து ஒளி காமிக்கணும். அப்போ வந்து குரு பகவான் 5ல் இருக்கிறதுனால உங்களுக்கு சில விஷயங்கள் வந்து பொருந்தா உணர்வோடு மனதில் இருக்கும், ஆனால் அதை விட முடியாது இந்த பழக்கத்தினால. அப்போ என்ன பண்ண தெரியுங்களா? நல்ல நண்பர்கள் கிட்ட இந்த விஷயத்த நீங்கள் பகிர்ந்துக்கணும். இந்த மாதிரி இருக்கு, என்னால் வந்து அதை விட முடியல, இந்த எண்ணெய் ஏன் வரது, இந்த எண்ணெய் தொடர்ந்து எனக்கு வந்துட்டு இருக்கு, எனக்கே பிடிக்கல, அந்த மாதிரி ஒரு எண்ணங்களுடைய விருப்பத்தை வந்து மற்றவர்கள்கிட்ட பகிர்ந்து அவர்களுடைய ஆலோசனையை கேட்டு பின்பற்றினா உங்களுக்கு லக்னத்தில் ராகு, 7ஆம் இடத்துல கேது நல்லது பண்ணுவாருங்க. கும்பராசிக்கு 2ஆம் இடத்துல சனிங்க, லக்னத்தில் ராகு, 7ல் கேது. இது என்ன பண்ணுவார்னா, 2ஆம் இடம்ன்றது வாக்குஸ்தானம் இல்லைங்களா? ஒர்க் பண்ணுற இடத்துல இந்த 2ஆம் இடத்து சனி நம்மளுடைய மேலதிகாரிகள் நம்மளை ரொம்ப டிகிரேட் பண்ணுவாங்க, அசிங்கப்படுத்துவாங்க, பல பேர் முன்னிலையில் நம்மளை வந்து கொஞ்சம் மட்டம் தட்டுவாங்க. அந்த நேரத்துக்கு நம்ம கோவப்படக்கூடாது. ஏன்னா அந்த ஒரு நிமிஷம் கோவப்படக்கூடிய காலத்தில் நிறைய வாய்ப்புகள் நம்ம இழப்போம். என்ன தெரியுங்களா? முடிஞ்ச வரைக்கும் விட்டு கொடுத்தோர் கெட்டு போனதில்லை. இதுதாங்க உங்களுக்கு சொல்ல வேண்டிய ஒரு செய்தி. அப்போ எவ்வளோதான் 2.5 வருஷம் அமைதியாக இருந்துருங்க. இந்த தியாகம், விட்டு கொடுக்கறதுக்கு சகிப்புத்தன்மை போன்ற குணங்கள் இயல்பாக வந்து உங்களுக்கு 2.5 வருஷம் அமைஞ்சிடும். இது வந்து நல்ல பக்குவப்படக்கூடிய காலமாக நீங்கள் நினச்சிங்க. யாரும் உங்களுக்கு துன்பம் கொடுத்தாலும் அவங்க என்ன தெரியுங்களா பண்ணுறாங்க? உங்களுடைய குறைகளை கர்மாவை நிவர்த்தி பண்ணுறாங்க. எவருடைய துன்பம் வந்தாலும் ஏற்போம் வினை போகும் மருந்து என்று சித்தர்கள் சொல்லியிருக்காங்க. இந்த விஷயத்தை நம்ம வந்து மனசில் ஓட்டிக்கிட்டே இருக்கணுங்க. இதுதாங்க வந்து இந்த கும்பராசிக்கு சொல்லக்கூடிய பலன்கள். காரணம் ராகு கேதுங்க. எவ்வளோதான் நம்ம நல்ல முறையில் வந்து நல்லா நம்ம வந்து ஒரு சங்கல்பம் பண்ணி நல்லா கடைசி நேரத்தில் கழிச்சு விட்டுருவாருங்க. ரொம்ப, அதாவது 100 முறை தோற்று நீங்கள் ஒரு நல்ல விஷயத்தை கடைபிடிக்கக்கூடிய காலமாக இருக்குங்க. ரொம்ப மனசில் வரக்கூடிய தேவையில்லாத எதிர்மறையான எண்ணங்கள்லாம் உருவாகும். இப்போ நம்ம யார் பார்த்தாலும் வெறுப்பு வரும், சலிப்பு வரும், கோபம் வரும், தேவையில்லாத வார்த்தைகளை மற்றவங்க கிட்ட பிரியக்கூடிய தன்மை வரும். நீங்கள் ஆஃபீஸில் உங்கள் அதிகாரி திட்டிருப்பாங்க, அமைதியாக இருந்திருப்பீங்க, அது எங்கே தெரியல வெளிப்படும், வீட்டில் வெளிப்படும். நம்ம நினச்சிப்போம் நம்ம ஒய்ஃப் தானே, நம்ம குடும்பத்தை நினச்சோம், ஆனால் அவங்க பாதிப்பாங்க. ஏன்னா 2ல் சனி. அந்த ஒரு வீட்டில் ஒரு பெண்கள் வந்து சந்தோஷமாக இல்லாத நிலைமை உருவாகனாவே நம்ம நிம்மதியாக இருக்க முடியாதுங்க. இது தெரியாது நிறைய பேருக்கும். என்ன சொல்லுவாங்க பெரியவர்கள்? எந்த வீட்டில் பெண்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறார்களோ அந்த வீட்டில் மகாலட்சுமி வாசம் செய்வாள் இல்லையா? அப்போ இந்த மகாலட்சுமி என்ற ஒரு நல்ல ஆற்றல் வருவதற்கு இந்த ராகு கேது நம்மளுடைய குணங்கள் வந்து நம்மளுக்கு மாறக்கூடிய அமைப்பா இருக்குது. அப்போ ரொம்ப கவனமா, எச்சரிக்கையா, பொறுமை, சகிப்புத்தன்மை, விட்டு கொடுத்தல், இந்த குணம் தாங்க உங்களுக்கு ரொம்ப முக்கியமான காலமா இருக்கு. முடிஞ்ச வரைக்கும் சனிக்கிழமை தோறும் சிவன் கோயில் போயிட்டு சிவன், அம்பாள், பைரவர், முருகர், கணபதி, சனி பகவானை வழிபடக்கூடிய காலத்தை வச்சுங்க. முடிஞ்ச வரைக்கும் இங்கே ஆலயத்தில் எவ்வளோ நேரம் ஸ்பெண்ட் பண்ண முடியுமோ அவ்வளோ நேரம் நீங்கள் ஆலயத்தில் ஸ்பெண்ட் பண்ணுங்க. ஏன்னா அந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய நல்ல ஆற்றல்கள் நம்மளுக்கு பாதுகாப்பாக வந்து எதிர்காலத்தில் வந்து தடை பண்ணக்கூடிய விஷயங்கள்ல இருந்து அதை தடுத்து நிறுத்துங்க. ஆக மொத்தத்தில் கும்பராசி அன்பர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு
சகிப்புத்தன்மை. மீனராசி அன்பர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு பலன்களை பார்க்கலாம். மீனராசிக்கு பலன் சொல்கிறது கொஞ்சம் சிரமமாக தான் இருக்குது. ஏன்னா ஜென்மத்தில் சனி, உங்களுக்கு தெரியும், எல்லாமே சனி வந்தால் நம்ம பயப்படுவாங்க. அதுவும் இது ஜென்மத்தில் வேறு வராருங்க. இப்போ ஜென்ம சனி மீனத்தில் இருக்கிறது என்ன பண்ணணும்னா, நம்மளை வந்து நினச்சி பார்க்காத விஷயங்கள் எல்லாமே நடக்கும். ரொம்ப நம்மளை வந்து வறுத்து எடுக்கும். ஆனால் இது எல்லாமே அனுபவம் மாற்றுறது தான் நம்மளுடைய வேலையே. அதாவது இப்போ நம்ம ஆசிரியர் வந்து நம்மளுக்கு வந்து படிப்பு வர காலத்தில் எப்படி பெரும்பாலும் அடித்து உதச்சி நம்ம பயந்து வேறு வழி இல்லாத இதை முடிக்கணுன்ற ஒரு விஷயங்கள் முடித்து, ஆனால் இன்றைக்கி நினைக்கும் போது அவர்கள் நம்மளுக்கு எவ்வளோ ஒரு பெருமை தெய்வமாக தெரியுறாங்க. இதுதாங்க இந்த மீனராசினுடைய ஜென்மசனியினுடைய பலன். அப்போ மீனராசி ஜென்மசனியில் வரும்போது ஆரோக்கியத்தில் கேடு உண்டாகும். சோம்பல் தன்மைகள் மனசில் வருங்க. எல்லாம் தாமதமான குணங்கள் வரும். அப்போது இந்த ஜென்மசனியிலிருந்து விடுபடுவதற்கு என்ன பண்ணணும்னா, காலையில் வந்து சீக்கிரம் எழுந்திருக்கிறதே வந்து ஒரு மிகப்பெரிய பரிகாரங்க. ஏன்னா சனி ஸ்லோப்பில் அப்போ சீக்கிரம் எழும்போது நம்ம அதுக்கு எதிர்ப்பாக வந்து நம்ம பயிற்சி பண்ணுறோம். அதே மாதிரி வந்து தெய்வ வழிபாடு வந்து மிக மிக அவசியம். இந்த ஆண்டு மீனராசி அன்பர்களுக்கு இடைவிடாத தெய்வ சங்கல்பமே இறை வழிபாட்டு ஸ்தலங்களுக்கும் ஆற்றல் பெற்ற இடத்துக்கும் ஆலயத்திற்கும் சென்று வழிபடுவது ரொம்ப பக்கபலமாக உங்களுக்கு மனசில் வரக்கூடிய அழுத்தங்களையும் சோகங்களையும் துக்கத்தையும் விரட்டி அடிக்கக்கூடிய அமைப்பு இறையாற்றலுக்கு மட்டும்தான் உண்டுங்க. ஸோ இதை ஃபாலோ பண்ணிங்க. அதே மாதிரி ஜென்மசனி என்ன பண்ணணும்னா, சில பேருக்கு வந்து நாடு கடத்தும் ஊர் கடத்தும்னு சொல்லுவாங்க. கடத்தும் அது வேற ஒன்றுமே இல்லைங்க. அதாவது நம்ம வந்து இன்னும் 2 ஆண்டு நான் குடும்பத்தோட சந்தோஷமா இருக்கணும், மனைவி மக்கள் இருப்போம். ஆனால் என்ன தெரியுங்களா பண்ணணும், எப்போ நீங்கள் நினைக்க ஆரம்பிச்சீங்களோ 1 மாதம் டிரான்ஸ்ஃபர் வந்துடும். நம்மளுக்கு எப்படி வரும் தெரியுங்களா, நல்ல வேலை வாய்ப்பு, சம்பளம் வர விட முடியாது, குடும்பத்தை இருக்க முடியாது. இந்த மாதிரி வந்து ஒரு விஷயத்தை கொடுத்துட்டு அந்த விஷயத்துல சந்தோஷம் இல்லாத போகக்கூடிய அமைப்பு இருக்கு பார்த்தீங்களா, இது எல்லாம் ஜென்மசனியினுடைய வேலை தாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா, இந்த சனி பகவான் வந்து நல்ல பலனை கொடுப்பாரு. அப்படி கொடுத்தாலும் அதில் வந்து ஒரு கஷ்டத்தை கொடுப்பாரு. சின்ன ஒரு உதாரணங்க, நிறைய பேருக்கு வந்து திருமணம் வந்து குரு பலன்ல திருமணம் ஆகும் சொல்லுவாங்கல்ல. ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா குரு பலன் வரக்கூடிய காலமாக இருந்தாலும் 7.5 சனி வரக்கூடிய காலத்தில் பெண்களுக்கு திருமணம் அதிகமாகும். ஏன் தெரியல, நல்ல நிகழ்ச்சி நடக்கும், எல்லாம் ரிசப்ஷன், திருமணம், உறவுகள், நண்பர்கள் எல்லாம் வந்து வாழ்த்தி மகிழ்ச்சியாக எல்லாம் ஃபோட்டோ எல்லாம் எடுப்பாங்க. ஆனால் கடைசியாக அந்த பொண்ணு தன்னுடைய கணவரிட்டுக்கு போகும்போது அழ வச்சுட்டு ஒரு துக்கத்தோடு தான் சனி அனுப்புவாருங்க. இது தாங்க இந்த சனியினுடைய குணம். அப்போ என்ன தெரியுங்களா, இது எந்த ஒரு நிகழ்ச்சி நடந்தாலும் நம்மளுக்கு வந்து இன்பம் வந்தாலும் துன்பம் வந்தாலும் சரியாக சமமாக நினைக்கக்கூடிய பாவனை ஏற்பட்டுருங்க. இந்த ஜென்ம சனி வந்து உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அனுபவம் எப்படி தெரியுங்களா ஒர்க் அவுட் ஆகும். இன்னைக்கு வந்து உங்ககிட்ட ஒரு 100 ரூபாய் தான் இருக்கு, கொஞ்சம் கஷ்டப்படுறீங்க. ஆனால் இந்த காலங்கள் கொடுக்கக்கூடிய பக்குவங்கள் இன்னும் 2.5 ஆண்டு பொறுத்து உங்களுக்கு 1 கோடி ரூபாய் ஒரு மதிப்புள்ள ஒரு பொருளை வாங்குறதுக்கு உங்களுக்கு வசதி வாய்ப்புகள் வந்தாலும் அதில் பெரிய ஒரு சஞ்சலத்தையும் ஒரு பெரிய ஆர்ப்பாட்டத்தையும் ஒரு பெரிய கொண்டாட்டத்தையும் கொடுக்காதுங்க. அப்போ நிதானமாக எல்லாமே சமமாக பார்க்கக்கூடிய காலங்கள் எதிர்காலத்தில் வர்றதுக்கு நடக்கக்கூடிய பயிற்சி காலமாக நீங்கள் நினச்சிங்க. அதனால் நிதானம் ரொம்ப முக்கியம். விட்டு கொடுக்கறது, சகிப்புத்தன்மை, எல்லா விஷயத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா இறங்கி போகக்கூடிய தன்மைகள், இது வந்து பணிந்து போகக்கூடிய தன்மைகள் வந்து மீனராசிக்கு மிக மிக முக்கியம். அடுத்தது இந்த ஆண்டு இவர்களுக்கு வந்து ராகு கேது பயிற்சியும் குரு பயிற்சியும் பார்த்துடலாங்க. 12 ராகு. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 6 இவங்களுக்கு வந்து கேது வராருங்க. 4ஆம் இடத்துக்கு குரு போறார். அப்போ ராசிக்கு 4ஆம் இடத்துக்கு குரு பகவான் போறக்கூடிய அமைப்பு என்ன பண்ணும் தெரியுங்களா, அப்போ 4ஆம் இடத்துக்கு குரு ஜாதகத்துக்கு போகும்போது இவர்களுக்கு சில நேரத்துக்கு ஜென்ம சனியா இருக்கிறதுனால மற்றவர்களுடைய விருப்பத்தை நம்ம செயல்படக்கூடிய காலமாக அமையும். செலவு பண்ணக்கூடிய காலகட்டங்கள் கண்டிப்பாக உண்டுங்க. அதாவது குழந்தைகள் படிப்பு, சில நேரத்துக்கு தன்னை மீறி கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை கூட ஏற்படும். காரணம் வந்து 10ஆம் இடத்தை குரு பார்த்துட்டார், இது நம்ம தானே செய்யணும், அப்புறம் பணம் கட்டிடலாம் போன்ற ஒரு விஷயத்தை வந்து தெளிவில்லாத நம்மளை வந்து முடிக்கக்கூடிய அமைப்பு இவங்களுக்கு வந்து இருக்கு ஜாதகத்தில். அப்போ 4ஆம் இடத்துல குரு பகவான் இருந்தாலும் இவர்களுக்கு வந்து பெரிய லெவலில் பாதகங்கள் இல்லை. காரணம் வந்து புதன் வீட்டில் இருக்கிறாருங்க. ஓரளவு வந்து இவங்க செய்யக்கூடிய செயல் வந்து இவர்களுக்கு வந்து சிந்திச்சு செயல்பட்டு தன்னுடைய கைக்கு அடக்கமாக செலவு செய்தாலே இவர்களுக்கு பெருந்துன்பம் இந்த ஆண்டு இவர்களுக்கு நிகழாது. அடுத்தது 12ஆம் இடத்துல ராகு. பொதுவாக 12ஆம் இடத்துல ராகு இருக்கும்போது நம்மளுக்கு வந்து ஜென்மசனி அதிகமான விரயங்கள் காலமாக அமையுங்க. இது எப்படி அமையினா, நம்ம வந்து சிறிய லெவலில் ஒரு திட்டங்கள் போட்டு இந்த திட்டம் நம்மளுக்கு ஏற்றது, இதுக்கு மேலே செல்ல வேண்டாம் என்ற ஒரு எண்ணத்தை தீர்மானமாக இருப்போம். ஆனால் அந்த விஷயத்துக்கு நீங்கள் நெருக்கமாக போகும்போது
நீங்க நினைச்சதுக்கு 3 மடங்கு செலவு பண்ணாதான் அந்த பலனை எடுக்க முடியும். அப்போ விடவும் முடியாது, தொடவும் முடியாது. மற்றவர்களுடைய விருப்பத்தை நிறைவேற்றுறதுக்காக பொருளாதாரத்தில் அதிக விரயங்கள், கடன் போன்ற சுமைகள் வரக்கூடிய காலமாகவும் இவர்களுக்கு இருக்கு. அப்போ இவர்களுடைய வருமானத்துக்கு தக்கவாறு இவர்கள் கடன் பெற்று சில காலங்கள் கடந்து சென்றாலே இவர்களுக்கு இந்த ஆண்டு குழப்பம் இல்லாத ஆண்டுகளும் எதிர்காலத்தை பத்தி ஒரு பயபீதியை கொடுக்கக்கூடிய ஆண்டா இருக்குங்க. அப்ப எப்ப பயபீதி வரும்? நம்மளுக்கு முடியாத விஷயங்கள் நம்மளால முடியுமா என்ற ஒரு தன்னம்பிக்கை குறைச்சிரும். இந்த 12ஆம் இடத்து ராகு, ஜென்மசனி, கேது 6ல எல்லாத்தையும் இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் இருக்குங்க. அப்ப 4ஆம் இடத்து குரு பகவான் இருந்து 10ஆம் இடத்து வருமானம் கிடைக்கும். வருமானத்துக்கு எந்த குறையும் இருக்காதுங்க. சில நேரத்துக்கு பாத்தீங்கன்னா வருமானம் அதிகமா வரணும்னு நினைப்போம். ஆனா நம்ம குடும்பத்திலே இருக்கணும், குழந்தை பிறந்திருக்கும், இந்த குழந்தையோட நம்ம என்ஜாய் பண்ண நினைச்சிருப்போம். அப்ப என்ன தெரியுங்களா பண்ணோம்? நல்ல ஒரு ஆஃபர் வரும். எங்க வரும் தெரியுங்களா? கடல் தாண்டி வேலை வாய்ப்பு அமையும். அப்போ இருக்கக்கூடிய கடன்களுக்கு நாம் கடல் தாண்டி சென்று பொருள் ஈட்டுவது மூலமாக தான் கடன் அடைக்க முடியுன்ற சூழ்நிலை ஏற்படுவதால் குடும்பத்தை விட்டு இவர்கள் பிரிந்து செல்வதற்கும் வாய்ப்புகள் உண்டு. காரணம், இந்த சனி பகவான் இந்த தியாகம் போன்ற குணத்தை கொடுப்பதற்காக இந்த ஆண்டு இவர்களுக்கு அமைய போகிறது. ஆக மொத்தத்தில் மீனராசி அன்பர்கள் இந்த தமிழ் புத்தாண்டு ஏமாற்றம். என்ன ஆன்மீக அன்பர்களே, இந்த தமிழ் புத்தாண்டு பலன்களை ராசியர்களும் பார்த்தோம். இதில் சில பேருக்கு சாதகம் பாதகம் போன்ற அனைத்து விரிவான விஷயங்களையும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டீங்க. இருந்தாலும் உங்களுக்கு வழிபாடு மூலமாகவும் பிரார்த்தனைகள் மூலமாகவும் வரக்கூடிய கெடுபலன்கள் கண்டிப்பாக குறையும். ஏன்னா இறைவன் மிக கருணை உடையவன், சித்தர்களுடைய பூமி. சொன்ன பரிகாரங்கள்லாம் செய்யுங்க, உலகத்துக்காக வேண்டிங்க, உங்களுக்கும் வேண்டிய கடமையை கரெக்டாக செய்யுங்க. எல்லாம் நல்ல முறையில் இறையருளாலும் குரு அருளாலும் உங்களுடைய குலதெய்வ அருளாலும் நன்மையே நடக்கும். சகல செல்வ யோக மிக்க பெருவாழ் பெற்று அனைவரும் வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம், வாழ்க வையகம்.